இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொதுவா இது எதுக்கான இந்த கருத்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நபிமார்கள் பூரா எல்லா நபிமார்களும் மாசூமீன், பாவங்களை சிறிய பெரிய அனைத்து பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள் என்பதாக அகீதா சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த நபியும், அவர் எந்த நபியா இருந்தாலும் எந்த நபியும் சின்ன ஒரு பாவத்தை கூட அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வை நம்ப, ரசூல்மார்களை நான் நம்புகின்றேன், ஆமன்து பில்லாஹி குதுபிஹி மலாயிகத்தி ஒரு சுலிஹி தூதர்களை நான் நம்புகின்றேன், நபிமார்களை நம்பக்கூடிய விஷயத்துல நபிமார்கள் சிறிய பெரிய அனைத்து பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து. எந்த விதமான தப்பையும் தவறையும் பாவத்தையும் அவர்கள் செய்யவே மாட்டார்கள் அப்படின்னு ஒவ்வொரு மூமினான மனிதரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அப்ப கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கைக்கு மாற்றமாக ஆகுது. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்த விஷயம் என்ன அப்படிங்கறத முதல்ல விளங்கணும். ஆனா இதுல பல்வேறு கருத்துகள், ஏராளமானவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதா இப்படித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது ஒரு சருகுதல், அவர்களுடைய இஜ்திஹாத் ஆய்விலே தவறுதல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம விளங்க வேண்டும். இரண்டாவது, ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவதை போன்று ஹஸனாத்துல் அப்ரார் சய்யிஆத்துல் முகர்ரபீன் என்ற ஒரு பழமொழி, ஒரு வாசகம். சில நல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய முகர்ரபீன்களுக்கு குற்றமாக கருதப்படும். அது குற்றமாக கருதப்படும். சாதாரண மனிதர்கள் சில காரியத்தை செய்யறாங்க, ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னு வச்சுங்க, அது அவர்களுடைய விஷயத்துல பார்க்கும்போது அவர் நன்மை செய்யறதாக தெரியும். ஆனா அதே காரியத்தை ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு ஆலிம் அல்லது ஒரு தக்வா உள்ளவர், ஒரு சூஃபியா இருக்கக்கூடியவர், அதே காரியத்தை அவர் செய்தால் அது குற்றமாக கருதப்படும். நன்மையாக அவருக்கு தெரியும், மற்றவர்கள் அதை நன்மைன்னு நினைப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்ய, மற்றவர்களுடைய இந்த சூஃபியாக்களுடைய விஷயத்திலே, முகர்ரபீன்களுடைய விஷயத்தில் அது குற்றமாக கருதப்படும் அப்படின்னு ஒரு பழமொழியை, ஒரு வாசகத்தை ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது அது பாவம் இல்லை என்று இருந்தாலும் கூட அவர்கள் உயர்ந்த மனிதர், முதல் மனிதர். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குத்ரத் என்ற கரத்தினால் அவர்களை படைத்தான், மலக்குகளை சஜிதா செய்ய வைத்தான், எல்லா விஷயங்களையும் எல்லா ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்ற அடிப்படையில அவர்கள் அந்த தவறுதலை, அந்த சருகுதலை செய்துவிட்ட காரணத்தால் அதை குற்றம் என்பதாக அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக வெளித்தோற்றத்தில் அந்த வாசகத்தை போட்டு சொல்லுகின்றானே தவிர உண்மையாக அந்த குற்றம் குற்றமாக கருதப்பட மாட்டார். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅஸா ஆதமு ரப்பஹு, ஆதம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்து விட்டார், பாவம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி தவறி விட்டார் அப்படின்னு வேற அல்லாஹ்வே சொல்றான். அசா அப்படின்னு சொன்னா பாவம் செய்தார் அப்படின்னு சொல்ற, தவறி விட்டார், வழி தவறி விட்டார் அப்படின்னு சொல்றான். இப்ப அல்லாஹ் ஏன் சொல்றான்னு கேட்டா இந்த முதல்ல சொன்ன கருத்தின் படிக்க, அதாவது ஹஸனாத்துல் அப்ரார் சய்யிஆத்துல் முகர்ரபீன், நல்லோர்களுடைய நன்மை நெருக்கமானவர்களுக்கு தீமை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிக்கும் முகமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே தவிர அது குற்றம் என்ற பொருள் அல்ல என்பதாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்து இந்த சருகுதலை, இந்த தவறுதலை செய்து விட்டாரே என்பதாக அல்லாஹ் தஆலா மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள், அவர்களுடைய சந்ததியினர், மனித இனம் இப்படிப்பட்ட தவறுகளை கூட செய்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கைக்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் செய்து விட்டார்கள், அந்த குற்றம் செய்ததனால உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள், சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம அந்த வாசகத்தை நம்மளுடைய நாவினால் உச்சரிக்க கூடாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இங்க மற்றொரு கருத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஷைத்தான் ஆகிறவன் ஒரு பாம்பினுடைய வாயினுள்ளே நுழைந்து கொண்டு சொர்க்கத்திற்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பாம்பு எப்படி அவனை உள்ள அனுமதிச்சிச்சு? பாம்பு இவனை எப்படி உள்ளே அனுமதிச்சிச்சு? அப்ப பாம்பின் மீதும் அந்த குற்றம் சாருகின்றது, அந்த பாம்பின் மீதும் அந்த குற்றம் இருக்கின்றது. இவனை உள்ளே கொண்டு போய் விட்டதற்காக வேண்டி, அப்படி ஒரு கருத்து வைத்துக் கொண்டால் உள்ளே விட்டதற்காக வேண்டியும் அந்த பாம்பின் மீது குற்றம் சேருகின்றது. அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உலகத்திற்கு அனுப்பக்கூடிய நேரத்துல ஆதமை மட்டும் அனுப்பவில்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்த்தையும் அனுப்புனா, அதோட சேர்ந்து ஷைத்தானும் வந்தா, அந்த பாம்பும் வந்துச்சு. பாம்பையும் அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு அனுப்பிவிட்டான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுன்னா, فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ.
பிறகு நாம் சொன்னோம், சொர்க்கத்திலிருந்து அந்த ஷைத்தானுடைய ஊசாட்டத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை வெளியாக்கி விட்டான். சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பின்னால நாம் சொன்னோம், இஹ்பித்து, நீங்கள் எல்லாம் இறங்கி செல்லுங்கள், பூமிக்கு இறங்கி செல்லுங்கள். பாவுக்கும் லி பாவின் அதுவுன், உங்களில் சிலரிடத்தில் சிலருக்கு எதிரிகளாக இருக்கும் நிலைமையில், சிலருக்கு சிலர் எதிரியாக இருக்கும் நிலைமையில் நீங்கள் இறங்கி செல்லுங்கள். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன், உங்களுக்கு பூமியிலே தங்கக்கூடிய இடம் பூமியிலே இருக்கின்றது. ஓ மத்தாஉன், சுகம் பெறக்கூடிய சில பொருள்களும் இருக்கின்றன. இலாஹீன், குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறங்குமாறு சொல்லுகின்றார். அப்படி பூமிக்கு இறங்குமாறு சொல்லக்கூடிய அந்த வாசகத்திலே குல்னா, நாம் சொன்னோம், இஹ்பித்து, நீங்கள் இறங்குங்கள். இந்த இஹ்பித்துங்கிற வார்த்தை பன்மை வார்த்தைங்க. நீங்கள் இறங்குங்கள் பன்மையாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானே. ஆதமும் ஹவ்வா 2 பேர் தானே இருக்கிறாங்க. 2 பேரும் இறங்குங்கள்னு சொல்லணும். முன்னால் இருக்கக்கூடிய வாசகங்கள்லாம் நீங்க 2 பேரும் சொர்க்கத்துல குடியிருங்கள், 2 பேரும் அந்த என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அந்த மரத்துக்கு பக்கத்தில் 2 பேரும் போகாதீங்க, 2 பேருன்னே சொல்லி இருக்கிறான். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அனைவரும் அப்படின்ட்டு பன்மையாக அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை உபயோகிக்கின்றார். அதுதான் முன்னால சொன்ன கருத்து விளக்கப்பட்டு இருக்கின்றது. ஆதமும் ஹவ்வாவும் மட்டும் இந்த உலகத்திற்கு இறங்கி வரவில்லை, இறக்கப்படவில்லை. மாறாக ஷைத்தானும் அவர்களோடு சேர்த்து இறக்கப்பட்டான். அந்த பாம்பும் சேர்த்து இறக்கப்பட்டது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில இறக்கினார். அது உலமாக்கள்ல பல கருத்துக்கள் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு இடத்திலும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இறக்கப்படவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு இடத்துல, ஹவ்வாவை ஒரு இடத்துல, ஷைத்தான் ஒரு இடத்துல, அந்த பாம்பு ஒரு இடத்துல, 4 பொருள்களையும் 4 இடங்களிலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான் என்பதாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப ராமேஸ்வரம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துக்கு சரந்தீப் என்பதாக எழுதுகின்றார்கள். சரந்தீப்ங்கிறது சிலோன்ல உள்ள ஒரு மலைக்கு பேர். அந்த பகுதியிலே இறங்கினார்கள் என்பதால் சரித்திர ஆசிரியர்கள் அதை சுட்டிக்காட்டும் பொழுது இப்பொழுது ராமேஸ்வரம் இருக்கின்றது அந்த பகுதியில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல கடலோர பகுதி அது. ஷாம் நாட்டில் உள்ள ஒரு இடம், அந்த இடத்துல ஷாம் தேசத்தில் உள்ள சிரியா பகுதியில் உள்ள ஒரு இடத்துல இறக்கி வச்சான். அதே மாதிரி இந்த பாம்பை பைசான், அதாவது ரஷ்யா பகுதியில் உள்ளது, துருக்கி பகுதியில் உள்ளது, அந்த பகுதியில் உள்ள ஒரு ஊர்ல அந்த பாம்பை இறக்கி வைத்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இப்ப பாம்பை பத்தி ஷைத்தானை பத்தி பிரச்சனை இல்லை நமக்கு. ஆதமும் ஹவ்வாவும் இறக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டா, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்தியாவில் தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய நேரத்தில், இந்த உலகத்திற்கு இறக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களோடு ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல்லையும் இறக்கி வைத்தான். அவர்களோடு சில சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பொருள்களையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அதுல சில பயிர்கள், சாப்பிட உணவாக பயன்படக்கூடிய சில பொருள்கள், பயிர்கள், பச்சைகள், இந்த மாதிரி சில பொருள்கள், சில தற்காரிகள், காய்கறிகள், சில வாசனை திரவிய பூக்கள், இவற்றையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து இந்த பூமியிலே அதை போட்டு பயிரிடுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஏன்னா பூமிக்கு வந்த பின்னால அவர்களுக்கு பசியை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். பசி இயற்கையாக படைச்சு வச்சிருந்தான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த பசி அவர்களுக்கு தெரியவில்லை. எப்பொழுது அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ உடனே வயிற்றுக்குள்ள கலக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு அது வெளிக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. வெளிக்கு போய் உலகத்துல வந்த பின்னால்தான் அவங்க வெளிக்கு போனாங்க. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயோ வானுலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயோ அவர்கள் அந்த மலத்தை கழிப்பதற்குரிய இடத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. உடனடியாக அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறக்கினா. பூமியில வந்தவுடன் முதலாவதாக செஞ்ச வேலை வெளிக்கு இருந்தாங்க. மலம் கழித்தார்கள் முதலாவது வந்தவுடன். ஏன்னா அதான் ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எதை அடக்கினாலும் அதை அடக்க முடியாது. சாதாரண சொல்லுவோம், ஆத்திரத்தை அடக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட அடக்க முடியாத ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய உபாதை. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது அதுதான். அது இல்லைன்னு சொன்னா, அது வெளியாகல அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு எல்லா விதமான கஷ்டமும் ஏற்பட்டு போயிடும். ஒருத்தருக்கு மலம் கழிக்க வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலையில நீங்க 1 கோடி ரூபாயை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, ரொம்ப நிர்பந்தமான நிலைன்னு வச்சுங்க, 1 கோடி ரூபாயை கொடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே அடைக்கிங்க, இந்த கோடி ரூபாயை வச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்க மாட்டாரு. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவரை எந்த நிலையும் வாங்க முடியாது. அதான் ஒரு அரசர் மந்திரிட்ட கேட்டாராம். அரசர் வந்து மந்திரிட்ட கேட்டாராம், உலகத்துல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு. வெளிக்கு இருக்கிறது அப்படின்னாராம் மந்திரி. எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிக முக்கியமானது, அதை விட முக்கியமானது இருக்கக்கூடாது அப்படின்னு. அரசருக்கு கோபம் வந்துருச்சு. என்னன்னா கேட்ட உடனே இப்படி அசிங்கமான வார்த்தை சொல்றான். நீங்க இதை நிரூபிக்கலன்னா உன் தலை காணா போயிடும், வெட்டிடுவேன் அப்படின்னாராம்.
சரி அரசரே, நாளைக்கே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி, ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், நிரூபிக்கிறதா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். சரி அப்படின்னு அரசர் ஒத்துக்கிட்டார். அரசருக்கு நிறைய சாப்பாடு, நீங்க நிறைய சாப்பிடுங்க, எல்லா சாப்பாடும் கொடுக்கப்பட்டது. வயிற்ற கலக்கக்கூடிய எல்லா சாப்பாட்டையும் கொடுத்தார் மந்திரி. அரசர்லாம் சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு அரசருடைய படுக்கை அறை, அவருடைய சயன அறை, அது எப்படி இருக்கும்? ரொம்ப பெரிய அழகான மெத்தை விரிப்புகள்லாம் விரிச்சு, அங்க அரச சபையில் இருக்கக்கூடிய, அரச அரண்மனையில் இருக்கக்கூடிய உயர்தரமான விரிப்புகள், உயர்தரமான நவரத்தினங்கள், பொருள்கள் எல்லாம் வச்சு, நிறைய அத்தர் மனப்பொருள்களை எல்லாம் அதுல பரப்பி வச்சு, எல்லாம் தெளிச்சு கிழிச்சு அந்த ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாரு அரசரை. நான் சொல்றது கேட்கணும்னு சொல்லியிருக்காரு, அரசை பூட்டி வச்சுட்டாரு. இப்ப இவருக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு, கொஞ்சம் நேரம் வயிற்ற கொஞ்சம் கொஞ்சமா கலக்க ஆரம்பிச்சிச்சு. அவ மந்திரி கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி வயிற்ற ரொம்ப அவசரமா இருக்குது, வெளியே போகணும் போல இருக்குது, திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் திறக்கலாம் முடியாது, நான் சொல்றதை நீங்க கேட்கணும், முக்கியமான பொருள் எது அப்படின்னு உங்களுக்கு விளக்குறதுக்காக தான் இந்த நிபந்தனைகள்லாம் போட்டது அப்படின்ட்டு. ரொம்ப கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சொன்ன இவர் பார்த்தாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க இருக்கக்கூடிய அந்த உயர்தரமான கம்பளங்கள், நவரத்தினங்கள், இன்னொரு உயர்தரமான, அதுல போய் வெளிக்க இருக்க முடியுமா? அதுல வெளிக்க இருக்கிறதுக்கு இவருக்கு மனசு வரல. ஆனா கலக்குது. கொஞ்சம் திறந்து விடுங்க. முதல்ல மெதுவா சொன்னாரு, அப்புறம் கொஞ்சம் வேகமா சொன்னாரு, அப்புறம் சொன்னாரு. இவர் திறந்து விடுறாப்புல வெளியே நின்றுட்டு சாவி வச்சுக்கிட்டு நிக்கிறாரு இவர் மந்திரி. அப்ப சொன்னாரு, ரொம்ப அவசரங்க, கொஞ்சம் தயவு செய்து திறந்து விடுங்க அப்படின்னாரு. அப்புறம் ரொம்ப ரொம்ப அவசரங்க, கொஞ்சம் தயவு செய்துங்க, மன்னிச்சுங்க, திறந்து விடுங்க அப்படின்னாரு. இல்ல ரொம்ப இது ஒண்ணு முக்கியமான வேலை அல்லவே அப்படின்னாரா மந்திரி. இது ஒரு முக்கியமான வேலை அல்ல அப்படின்னு இப்படி சொல்லிக்கலி கடைசியில ரொம்ப நேரத்துக்கு பிறகு அரசர் ரொம்ப முக்கியமான வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி நான் ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு திறந்து விட்டாராம். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான வேலைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க வந்தாங்க? உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு அவர்களோடு வந்த இந்த பொருள்கள் எல்லாம் அது கொண்டு பூமியில போட்டு, அது கோதுமை மற்ற தானியங்கள் சிலவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பியிருந்தான். ஹஜருல் அஸ்வதையும் கொடுத்து அனுப்பியிருந்தான். அந்த நேரத்தில் ஹஜருல் அஸ்வத்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட பொருள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இறக்கப்பட்டது. 10 பொருள்களை குறிப்பிடுகின்றார்கள். அதுல குறிப்பாக இந்த கல் என்பதா ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல் இருக்கு, அது முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது உலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட நேரத்தில் பாலை விட மிக வெள்ளையாக இருந்தது, பாலை விட ரொம்ப வெள்ளையா இருந்தது. பிறகு ஆதமுடைய மக்களின் பாவங்கள் அதை கருப்பாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆதமுடைய மக்கள் பாவங்கள் அந்த கல்லை கருப்பாக்கிடுச்சு. ஹஜருல் அஸ்வத்னா என்ன அர்த்தம்? ஹஜர்னா கல்லு, அஸ்வத்னா கருப்பு, கருப்பு கல்லுன்னு அர்த்தம். இப்ப கருப்பா இருக்குது, ஆனா அசல் என்ன இருக்கு? பாலை விட வெள்ளையா இருக்கக்கூடிய தன்மை உடையது. அந்த பொருள்களை கொண்டு வந்தார்கள். இந்த கொண்டு வந்தவுடன் முதலாக இந்த இந்திய நாட்டு பூமியில் தான் அந்த பொருள்களை எல்லாம் விளைய வைத்தார்கள். அதனாலதான் இந்த சரித்திரத்துல தப்சீர்ல குறிப்பிடுறாங்க, நறுமண பொருள்களிலே, வாசனை திரவியங்களிலே ரொம்ப நல்ல வாசனை திரவியங்கள் இந்தியாவில தான் கிடைக்க முடியும். இப்போ அப்படித்தான் அரபு நாட்டுக்கு போனா கூட அங்கிருந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பொருள்கள் தான் ரொம்ப நல்ல வாசனை திரவியங்கள் அங்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த நறுமண பொருள்களையும் இந்த இந்திய பகுதியில் தான் அவர்கள் பயிர் செய்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். பூக்கள், மலர்கள் மட்டுமுள்ள வாசனை பூக்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு இனத்தை ஒரு ஜோடி அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பி அதை விளைவிக்குமாறு செய்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு வந்த பின்னாலே அந்த ராமேஸ்வரம் அந்த பகுதியிலே தங்கி இருந்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஜித்தாவிலே தங்க வைத்து விட்டார். அதுக்கு அசல்ல ஜத்தா தான். இப்போ அங்க போனா ஜத்தான்னு தான் சொல்லுவாங்க, ஜித்தான்னு சொல்றது ரொம்ப கம்மி. ஜத்தான்னு சொன்னா பாட்டின்னு அர்த்தம். ஜத்தாங்கிறதுக்கு பாட்டி அப்படின்னு. ஜத்துனா பாட்டன், ஜத்தானா பாட்டி. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய பாட்டி அப்படிங்கிற அமைப்புலதான் அந்த பேர் அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஜித்தாவுக்கு ஜத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வந்த பின்னால இந்த தவறை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருந்தார், அழுது கொண்டே இருந்தார்கள், பாவங்களை நினைத்து. பிறகு அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான், நீங்க போய் இந்த திசையாக போங்க, அங்க மக்கா நகரம் என்று ஒன்று இருக்கும், அங்க காபா இருக்கின்றது, அந்த காபாவை நீங்கள் தவாப் செய்து விட்டு வர வேண்டும், ஹஜ் செய்து விட்டு வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான். இப்ப ஹஜ் செய்ய வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் தஆலா சொன்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே காபா கட்டப்பட்டு விட்டது அப்படிங்கிற வரலாற்றின்படி. மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா காபாவை கட்டி மலக்குகள் அந்த காபாவை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான் அல்லாஹ் தஆலா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளையிட்டா நீங்கள் காபாவுக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த காபாவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த உங்களோடு அனுப்பி அந்த கல்லை கொண்டு போங்கள், கொண்டு போய் ஒரு மூலையில
அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அந்த மூலையை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இந்த மூலையிலே நீங்கள் பதித்து விடுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கொண்டு போய் அந்த கல்லை முதலாக பதித்தார்கள். அப்பொழுதுதான் ஹஜ்ருல் அஸ்வத் என்பது அங்கே இருந்தது. இப்படி ஒரு வரலாறுல இன்னொரு வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி கட்டளையிட்டான், நீங்கள் இங்கிருந்து மக்காவுக்கு செல்லுங்கள் என்று ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிப்பு செய்து அந்த இடத்திற்கு போன பின்னாலே என்னுடைய உத்தரவுப்படி ஒரு கட்டிடத்தை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லியபடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டி கொடுத்த முறைப்படிக்கு ஒரு கட்டடத்தை உருவாக்கினார்கள். அந்த கட்டடம் தான் காபா. அப்ப முதலாக காபாவை கட்டியது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறது இன்னொரு வரலாறு. எப்படி இருந்தாலும் காபா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் காபாவை தவாப் செய்தார்கள். ஹஜ் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அந்த செயல்களை எல்லாம் சொல்லி கொடுத்தான். மினாவுக்கு போனாங்க, அரபாவுல தங்கினாங்க, பிறகு முஸ்தலிஃபாவுக்கு வந்தாங்க, கல்லடிச்சாங்க. கல்லடிக்கிற நிகழ்ச்சிகள் அப்ப கிடையாது. இந்த கல்லெறியுதல், குர்பானி கொடுத்தல், இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் அதே மாதிரி இந்த சஃபா மர்வாவுக்கு இடையில சவை செய்யறது, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால்தான் அது ஏற்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரா அவர்கள் அந்த சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடியதின் காரணமாக சஃபா மர்வா நிகழ்ச்சி, சவையுடைய நிகழ்ச்சி. குர்பானி கொடுத்ததின் காரணம், மகனை குர்பானி கொடுக்க துணிந்ததின் காரணமாக குர்பானியுடைய நிகழ்ச்சி. ஷைத்தான் குறுக்கிட்டதன் காரணமாக கல்லால் அடித்தார்கள், கல்லடிக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த மூன்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து உருவானது. காபாவை தவாப் செய்வது, அரபாவில் தங்குவது, மினாவுக்கு போவது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இருக்கின்றது. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப எவ்வளவு நாளைக்கு பின்னால போனாங்க அப்படிங்கிறது ஒரு அதுல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களை பூமியில இறக்கன உடனே அங்கிருந்து மக்காவுக்கு போயிட்டாங்களா, அது கொஞ்ச நாள் கழிச்சு போனாங்களா அப்படிங்கிறது. அதுல 100 ஆண்டுகள் கழித்து தான் அல்லாஹ் தஆலா அந்த உத்தரவை போட்டான், நீங்க மக்காவுக்கு போகணும் அப்படின்னு. இன்னும் சில அறிவிப்புகள்ல 300 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களை அனுப்பினான் அப்படிங்கிறது, போக சொன்னா. அப்படி 300 வருஷத்துக்கு பின்னாலதான் போக சொன்னோம். இப்ப இந்த 300 வருஷம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, தாங்கள் அந்த தவறு செய்து விட்ட காரணத்தால் அழுது கொண்டே அல்லாஹ் தஆலா இடத்தில் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த மன்னிப்பு தேடி அந்த மன்னிப்பை அல்லாஹ் தஆலா வழங்குவதற்காக வேண்டி உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி இனிமேல் நீங்கள் வேறு காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எந்த நோக்கத்திற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில அனுப்பினானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக காபாவுக்கு போக சொன்னான் அல்லாஹ் தஆலா. அங்க போனதுனால அந்த நோக்கமே வருது, நோக்கமே நிறைவேற்றப்படுகின்றது. ஏன்னா அதுக்கு போன பிறகுதான் மனைவியை சந்திக்கிறாங்க. மனைவியை சந்தித்த பிறகுதான் உறவு ஏற்படுகின்றது, உறவுக்கு பின்னால் குழந்தைகள் ஏற்படுகின்றது. இந்த உலகம் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டிய உள்ள ஏற்பாட்டை ஒரு 300 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நிகழ்த்தினான். அல்லது 100 ஆண்டுகளுக்கு பின்னால், எப்படியோ பல ஆண்டுகளுக்கு பின்னால் அது நடந்தது. சரி, அது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார். இங்கே அல்லாஹ் தஆலா மற்றொரு கருத்தை விளக்குகின்றார். குல் நஹ்பித்து பஅதுக்கும் லிபஅதின் அதுப். நாம் சொன்னோம் நீங்கள் எல்லாம் இறங்கி போங்கள், இறங்கி செல்லுங்கள் என்பதாக. பாபுக்கும் லிபாதின் அது, உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளா இருக்கும் நிலைமையில் அப்படின்னு சொன்னார். இப்ப இறக்கி வச்ச பொருள் எத்தனை? 4 பேர். ஒன்னு ஆதம், இன்னொன்னு ஹவ்வா, இன்னொன்னு இப்லீஸ், இன்னொரு பாம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4ம் ஒருவருக்கொருவர் பகைவராக இருக்கும் நிலைமையில் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இது முதல் அர்த்தம், இதுதான் முதல் அர்த்தம். 4 பேருமே ஆதம், ஹவ்வா, இப்லீஸ், பாம்பு, இந்த 4 பேரும் ஒருவருக்கொருவர் பகைவராக இருக்கும் நிலைமையில் நீங்கள் இறங்கி செல்லுங்கள். இப்ப பாருங்க, ஆம்பளை பொம்பளைக்கு பகை, பொம்பளை ஆம்பளைக்கு பகை. ஏன்னா அல்லாஹ் தஆலா நேத்து வேற ஒருத்தர் சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன் இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதரூஹும், உங்களுடைய மனைவியர்களில் இருந்தும் மக்களில் இருந்தும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தகாபுன் என்ற அத்தியாயத்துல சொல்லி காட்டுகின்றார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, உங்க மனைவியில தான் உங்களுக்கு எதிரி இருக்காங்க, உங்க பிள்ளைங்கள தான் உங்களுக்கு எதிரி இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதனால அந்த மனைவியர் என்று சொன்னால் கூட மனைவியின் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகளை மனிதன் பெற்றுக் கொள்றான். ஆனா அதே நேரத்தில் எதிரியும் அவர்கள் தான். உங்களுக்கு எதிரிகளாக இல்லாமல் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு. நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஏன்னு கேட்டா, அந்த பெண்களை எப்படி நடத்த வேண்டுமோ, வழி நடத்த வேண்டுமோ அந்த முறைப்படிக்கு பெண்களை அமைத்து, பெண்களை சமைத்து கொண்டு வந்து நம்முடைய நோக்கம் எதுவும் அந்த நோக்கத்திற்கு இணக்கமாக ஆக்கிக் கொண்டால் பெண்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் ரொம்ப பெருசு, லாபம் ரொம்ப பெருசு. அந்த மாதிரி லாபத்தை பெறக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா எதிரிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி பாம்பு பகை மனிதனுக்கு, ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். அதே போன்று இப்லீஸ், சைத்தான் தான் பகை எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஆகவே அவனை எதிரியாகவே நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள்.
எதிரிகளுக்கு இரக்கம் காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது இஸ்லாத்துல. எதிரிகளுக்கும் இரக்கம் காட்டுங்க. ஆனா இந்த எதிரிக்கு நீங்க இரக்கம் காட்டக்கூடாது. ஷைத்தானுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. போயிட்டு போது கொஞ்ச நேரம் வந்துட்டு போகட்டும் அப்படின்லாம் விடக்கூடாது. அந்த எதிரியை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். பத்தஹிதுஹு அதுவா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதே மாதிரி பாம்பு மனிதனுக்கு பகை. பாம்பு மனிதனுக்கு பகையானது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பாம்பை கண்டா விடாதீங்க, அடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. பாம்பை எங்க பார்த்தாலும் அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் உடனடியாக பாம்பை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். உக்துலுல் ஹய்யாத்தி ஸகீரஹா வ கபீரஹா வ அஸ்வதஹா வ அபயதஹா, பெரியது சிறியது வெள்ளையானது கருப்பானது எல்லாவற்றையும் நீங்கள் அடித்துக் கொன்று விடுங்கள். ஃபஇன்னமன் கதலஹா கானத் லஹு ஃபிதாஅம் மினன் நார், எவர் அந்த பாம்பை கொள்ளுகின்றாரோ அது அவருக்கு நரக நெருப்புக்கு விடுதலையாக ஆகிவிடும். நரகத்தின் நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதற்கு காரணமாக இவர் பாம்பை கொள்ளுவது ஆகிவிடும். ஏன்னு கேட்டா, ஒரு பாம்பை கொல்லுவதின் காரணமாக பலருக்கு இவர் உதவி செய்யக்கூடியவராக ஆகிவிடுகின்றார். அந்த பாம்பு வேற ஒருத்தரை கடிக்காம, வழியில கிடக்கக்கூடிய கல் முள் போன்றவற்றை அகற்றுவது ஈமான்ல சேர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஏன் கல்லு முள்ள தூக்கி போட்டா என்ன ஈமான் கிடைக்க போகுது? அடுத்தவருக்கு இடையூறு தராமல் இவர் அதை அப்புறப்படுத்துகின்றார். அதனால இவருக்கு ஈமானுடைய ஒரு பிரகாசம் இவருக்கு ஏற்படுகின்றது, ஈமானுடைய தன்மை ஏற்படுகின்றது, சதகாவுடைய நன்மைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாம்பு அடிக்கிறதின் காரணமாக அடுத்தவருக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதற்கு காரணமாக அதை இவர் அடித்து விடுகின்றார் என்ற காரணத்தால் அவருக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லுகின்றார், வமன் கதலத்துஹு கான ஷஹீதா, பாம்பு யாரை கொன்று விடுகின்றதோ அவர் ஷஹீதாக ஆகிவிடுகின்றார். இவர் பாம்பை கொன்றால் இவருக்கு நரகத்தின் விடுதலை, பாம்பு இவரை கொன்றால் இவருக்கு ஷஹீதுடைய மர்தபா பதவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அதாவது பொதுவாகவே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த போர்ல இறந்தவர்களுக்கு மட்டும்தான் ஷஹீதுன்னு சொல்றதா அப்படின்னு கேட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா என்னுடைய உம்மத்திலே ஷஹீதுகள் ரொம்ப கம்மியாயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீரில் மூழ்கி இறந்து விடுகின்றாரோ அவரும் ஷஹீது தான், நெருப்பினால் கரிக்கப்பட்டு இறந்து விடுகின்றாரோ அவரும் ஷஹீது தான், அல்லது திடீரென்ற ஆபத்துகளினால் இறந்து விடுகின்றாரோ அவரும் ஷஹீது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வீடு இடிஞ்சு விழுந்துச்சு, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு, பாம்பு கடிச்சு செத்து போயிடுறாரு, நெருப்புல விழுந்து இறந்து போயிடுறாரு, திடீர்னு தானா மண்ணை ஊத்தி கொளுத்திக்கிறது அல்ல, அவர் ஷஹீத் அல்ல, அது தற்கொலை நடத்த, அதுக்கு நரகம் தான் தண்டனை. திடீரென்ற ஆபத்தின் காரணமாக நெருப்பு பிடிச்சு திடீர்னு இவர் அறியாமல செத்து போறார், இறந்து போயிடுறார். அதே மாதிரி தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுகின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஷஹீதுடைய பதவி உண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சரிங்க, அந்த பாம்பு ஒருவருக்கொருவர் எதிரி என்று சொல்லும்போது பாம்பும் எதிரி, அதனால அதை அடிக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். மா சலிம்னா மின்ஹுன்ன முன்து ஆதைனனா ஃபக்துலூஹுன்ன, இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், எப்பொழுது இந்த பாம்பு நமக்கு எதிரியாக ஆனதோ, அந்த சொர்க்கத்துல ஷைத்தானை தூக்கி கொண்டு போய் உள்ள விட்டதின் காரணமாக ஆதமுக்கு எதிரியா முதல்லயே மாறிடுச்சு. அதனால எப்பொழுது எதிரியாக நமக்கு மாறினதோ அந்த நேரத்தில் இருந்த இந்த பாம்புகளிலிருந்து நமக்கு விடுதலையே கிடையாது. அதனால அதை கண்ட இடத்துல நீங்கள் எப்பொழுது அதை எந்த இடத்திலே காணுகின்றீர்களோ அதை கொலை செய்து விடுங்கள் என்பதாக மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விதிவிலக்குகளை சொல்லி காட்டுகின்றார்கள். உக்துலுல் கிபார குல்லஹா, பெரிய பாம்புகள் அனைத்தையும் நீங்கள் கொன்று விடுங்கள், இல்லல் ஜான்னல் அபியவ, வெள்ளையாக இருக்கக்கூடிய வெண்மை நிறத்தில் உள்ள ஜின் இனத்தில் உள்ள பாம்பை தவிர அப்படின்னு சொன்னாங்க. சில ஜின் இனத்தில் உள்ள சில ஜின்கள் பாம்பு வடிவத்திலே இந்த மதீனாவிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட பாம்புகளை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அது ஒரு வெள்ளி கம்பிகை போன்று மினுமினுவென்று தகதகவென்று உங்களுக்கு தெரியும். வெள்ளி கம்பிகை போன்று அது இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பாம்பை கண்டால் நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும், 3 நாட்களுக்குள்ளாக நீ இங்கிருந்து போய்விட வேண்டும் என்பதாக அதை பார்த்து சொல்லுங்கள். அது போய்விட்டால் அது ஜின் என்பதாக விளங்கிக் கொள்ளுங்கள், அப்படி போகாவிட்டால் அது ஷைத்தான் என்பதாக விளங்கிக் கொண்டு அடித்து சாகடித்து விடுங்கள் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சரி, அப்படி எல்லா நாட்டுக்குமா அல்லது மதீனாவுக்கு மட்டும் இந்த சட்டமா அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு. இல்ல மதீனாவுக்கு மட்டும்தான். மதீனாவில் தான் ஜின்கள் நடமாடி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயை சொல்லக்கூடிய நேரத்தில், குர்ஆனை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த குர்ஆனை கேட்பதற்காக ஜின் கூட்டத்தினர் வருவார்கள். முதலாக ஒரு பேரிச்சம் தோட்டத்திலே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜின்களுடைய ஒரு கூட்டத்தினர் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கேட்டுவிட்டு தங்களுடைய இனத்தாரிடத்திலே போய் அந்த ஜின் கூட்டத்தினர் இப்படி சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சூரத்திலே சொல்லி தருகின்றான். அந்த சூராவுக்கு பேரே சூரத்துல் ஜின் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இலர் ருஷ்த், அது நேரான வழியை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த ஜின்கள்
கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஜின்கள் தங்களுடைய கௌமுகளிடத்திலே போய் சொன்ன செய்திகளை வரிசையாக அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகின்றான். அது சூரா முழுவதுமே அந்த செய்தி தான், சூரத்துல் ஜின் பூராவுமே. அதற்கு பிறகு ஜின்கள் கூட்டம் கூட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த இல்மை, குர்ஆனுடைய இல்மை கற்றுக்கொண்டு சென்றன என்பதால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அடிக்கடி ஜின்கள் நிறைய கூட்டம் கூட்டமா வரும். ஆனா சஹாபாக்களுக்கு தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜின்களுக்கும் செய்திகளை சொல்லி காட்டுவார்கள், வஹி சொல்லி காட்டுவார்கள், சட்டங்களை சொல்லி காட்டுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த ஜின்கள் எல்லா உருவங்களிலும் வருவதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தால் பெரும்பாலும் பாம்பினுடைய உருவத்திலே வருவார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி வைத்திருந்தார்கள், பாம்புகளை கண்டால் நீங்கள் அடியுங்கள், ஆனால் வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய பாம்புகளை தவிர. அந்த வெள்ளை நிறம் என்று சொன்னால் ஒரு வெள்ளி கம்பியை போன்று அது தெரியும், அப்படிப்பட்ட பாம்புகளை நீங்கள் அடிக்காதீர்கள், அது ஜின் இனத்தை சேர்ந்தது. அப்படி அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இப்படி நீங்கள் சொல்லுங்கள், 3 நாளைக்கு எதிர்பாருங்கள், 3 நாட்களுக்கு பின்னாலும் அந்த ஜின்கள், அந்த பாம்புகள் உங்களிடத்தில் இருந்து கொண்டால் பிறகு அடித்து விடுங்கள் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக இங்க அந்த பாம்பு இருக்கின்றது, அது மனிதனுக்கு இடையூறை விளைவிக்கக்கூடியது. பொதுவாக பாம்பு அடிக்கணும். விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேளு போன்ற இந்த விஷ ஜந்துக்கள் மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை எல்லாம் அடித்துக் கொள்ளலாம் என்பது சட்டமாகும். அதே போன்று எலி, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்ல, ஃபுவைசிகாத் என்பதாக சொல்ல, இதெல்லாம் பாவங்களை உருவாக்கக்கூடிய பொருள்கள் என்பதாக, உயிரினங்கள் பாவங்களை உருவாக்கக்கூடிய பொருள்கள் என்பதாக, அதாவது மனிதனுக்கு பல்வேறு விதமான நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்த்து மனிதனை குற்றத்திலே, மனிதனை பாவத்திலே ஆழ்த்தக்கூடிய பொருள்கள் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. எலிக்கு கூட அப்படி சொன்னாங்க, ஃபுவைசிகாத் அப்படின்னு சொல்லி எலிக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஃபுவைசிகாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சின்ன குற்றங்கள் செய்யக்கூடிய இந்த எலிகளை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய வீடுகளை சில நேரங்களிலே அது எரித்து விடுவதற்கு காரணமாக அது ஆகிவிடும் என்பதாக சொன்னாங்க. இந்த காலத்துல மண்ணெண்ணெய் லைட் இருக்கும், அல்லது எண்ணெயில லைட் வச்சிருப்பாங்க. இப்பதானே எலக்ட்ரிக் வந்தது, அதுக்கு முன்னால மண்ணெண்ணெய் லைட் இருந்தது. இரவு நேரத்தில் அந்த விளக்கு கொளுத்தி வச்சிருப்பாங்க. எலி நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த எலி வந்து அந்த விளக்கை தட்டி விடும். விளக்கு கீழே விழுந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய துணியிலேயோ மற்ற தாள்கள்லயோ எதுலயோ ஒரு பொருள்ல பத்திக்கும், பிறகு அந்த வீடே எரிஞ்சு போயிடும். இந்த வீடு எரிவதற்கு காரணம் அந்த எலி. அதனால அதுக்கு பேர் பாஸ்கா அப்படின்னு பேர் வச்சாங்க, சின்ன பாவம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி. அதனால அதை அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. சரி, இந்த தேள், பாம்பு, இந்த எலி, இப்படிப்பட்ட இந்த விஷ ஜந்துக்கள் மனிதருக்கு இடையூறு தரக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் ஹரமிலும் கொல்லலாம், ஹரமுக்கு வெளியிலும் கொள்ளலாம், கொன்று விடலாம். ஹரம் எல்லை இருக்குத, மக்காவை சுற்றி ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஹரம் எல்லை என்று ஒன்று வகுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்குள்ள எந்த பொருளையும் அடிச்சு சாகடிக்க கூடாது, எந்த மரத்துடைய இலைகளையும் பறிக்க கூடாது, எந்த பொருளுக்கும் இடையூறு செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, எந்த குற்றவாளிக்கும் தண்டனை அதற்குள்ள விதிக்க கூடாது என்பதெல்லாம் சட்டம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த லன் தனாலுல் பிர்ராத், அதாவது ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். அப்படிப்பட்ட அந்த ஹரமுடைய பூமியிலும் கூட பாம்பு, பல்லி போன்றவற்றை எல்லாம் அடிக்கலாம், பல்லியும் கூட அடிக்கணும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், வஸாத், அந்த பல்லி இருக்கின்றதே அதுவும் மனிதனுக்கு பாம்பை போன்று விஷத்தை கக்கக்கூடியதுதான். ஒரு பல்லி ஒரு பெரிய தேக்ஸால சாப்பாட்டுல விழுந்துருச்சுன்னா போதும், அந்த சாப்பாடு பூராமே வந்து விஷமாகிவே. எத்தனை பேர் அதை சாப்பிடுறாங்களோ அத்தனை பேர் ஆள் காலி எல்லாருமே. பாம்பை விட சில நேரங்களில் கடுமையான விஷம் பல்லிக்கு உண்டு, தேளை விட அதிகமான விஷம் பல்லிக்கு உண்டு. நீங்க பாக்கலாம், அந்த பல்லி வந்து தேளை பிடிச்சி சாப்பிடும், பல்லி தேளை போய் பிடிச்சுக்கும், பிடிச்சி சாப்பிடும். சின்ன தேளை இருந்தா, பெருசா இருந்தா முழுங்க முடியாது, சின்னதா இருந்தா தபக்குன்னு போய் அதை கொடுக்க பிடிச்சுக்கும், பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கும். தேளுக்கு விஷம் எங்க இருக்குன்னு கேட்டா அதனுடைய பின்னால் உள்ள அந்த வால் இருக்குது பாருங்க, அந்த வால்ல வந்து ஒரு கொடுக்கு இருக்கும், அதுலதான் அந்த விஷம் இருக்குது. இந்த பல்லி முன்னால பிடிச்சுக்கும், அந்த தேள் வந்து தன்னுடைய வாளால அந்த விஷத்தை அந்த கொடுக்குனால பல்லி எப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும், இது முழுங்கிட்டே இருக்கும், அது கொட்டிக்கிட்டே இருக்கு, பாட்டு முழுங்கிட்டே இருக்கும். அப்ப பல்லிக்கு அந்த தேளுடைய விஷம் கூட ஒண்ணும் செய்யாது, அவ்வளவு கடுமையான விஷம் உள்ளது பல்லி. அதனால பல்லி எங்க வேணாலும் அடிச்சிடணும் உடனடியாக, வீட்டுல பல்லி இருக்க விடக்கூடாது. என்ன பல்லி, ஆனா பல்லி இருக்கிறது பூச்சி கீச்சி எல்லாம் பிடிக்கும், அது வேற விஷயம், அதுக்காக வேண்டி வளர்த்துக்கிட்டே இருக்கிறது அர்த்தம் இல்லை, அதை அடிச்சு சாக அடிச்சிடணும், பல்லி இருக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரே அடியில பல்லி அடிச்சா ஒரு 100 நன்மை கிடைக்குமா. அது எவ்வளவு தூரம் அந்த ஹதீஸ் உண்மையானது அப்படின்னு தெரியல, ஆனா ஹதீஸ் இருக்குது. மிஷ்காத்திலையும் கூட அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டு இருக்கிறது. மிஷ்காத்னு ஒரு பிரபலமான ஹதீஸ் கிதாப், அதுலயும் அந்த ஹதீஸ் இருக்கு, இந்த தப்சீர்லயும் கூட இருக்குது, அந்த ஹதீஸ் இருக்குது. பல்லியை ஒரே அடியில் அடிச்சா 100 நன்மை. ஏன்னு கேட்டா எந்த பொருளை அடிக்கிற பொருளா, சாகடிக்கப்படக்கூடிய பொருளாக இருந்தாலும் கூட அதுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காம திடீர்னு அடிச்சு ஒரே அடியை முடிச்சிடணும் கதையை. அதனாலதான் கோழியா இருக்கும்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுக்கிறோம். கூரான கத்தியை கொண்டு அறுக்க வேண்டும். கூரான கத்தி இருக்கிறது சுன்னத்து, கத்தி கூர்மையாக ஆக்கிக் கொள்வது ஒரு சுன்னத்து.
அது உயிர் நாடி நரம்பு என்று சொல்லப்படக்கூடிய 3 நரம்புகள். அந்த நரம்பு 3 நரம்பை அப்படி பிடிச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ்னு சொன்ன உடனே அறுத்தறணும் டக்குன்னு. அதை வச்சுக்கிட்டு ஒரு கதை பேசிட்டு தான் இருக்க கூடாது. உங்க வீட்டுல என்ன ஆனோம், இந்த சில மோதினார்கள் இருக்கிறாங்க, நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரி. ஏன்னா ஆனங்காத்திரி ஏதாச்சும் 2 போட்டு துண்டு போட்டு கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே அறுத்துக்கிட்டே இருப்பார். அந்த கோழிக்கு என்ன வேதனை இருக்குதோ அது தெரியாது அவருக்கு. உடனடியாக அதுக்கு ரூஹு போகக்கூடிய அளவுக்கு, அந்த ரத்தம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு உடனடியாக அறுத்து முடிச்சிடணும். அதை போட்டு கத்தியை வச்சுக்கிட்டு தீட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது கழுத்துல என்று சொல்லலாம். அதுக்கு அது செய்யக்கூடிய எஹ்சான் என்பதாக சொல்லுகின்றார்கள். கோழியை அறுப்பதிலும் எஹ்சான் இருக்கின்றது. அதற்கு அந்த கத்தியை தீட்டிக் கொள்வது அதற்குரிய எஹ்சான் என்பதாக சொல்லுகின்றார்கள். அது போல பள்ளி அடிக்கிறது 100 நன்மை. என்னன்னு காரணம் கேட்டா, அதை அடிச்ச உடனே அதற்கு வேறு வேதனைகள் எல்லாம் உடனடியாக செத்து போயிடணும். செத்து போயிட்டா 100 நன்மை. சரி, 2 அடியில சாகடிச்சான், அதை விட கம்மி. கம்மின்னு சொல்றாங்க, எவ்வளவுன்னு சொல்லல. 3 அடியில செத்துக்கு போற மாதிரி அடிச்சான், அதை விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அப்புறம் 4, 5 போகல. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், அவ்வளவுதான். 3 நிறுத்திக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி. ஆனா பள்ளி உண்மையிலேயே விஷம் உள்ளது, அதை அடித்து கொல்ல வேண்டும் என்பதும் சட்டம். இப்ப இந்த பாம்பு சம்பந்தம், பாம்பு எதிரின்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி மனிதன் தொழுகையில் நின்றாலும் கூட பாம்பு வந்து அடிக்கும், தேல் வந்து அடிக்கும். தக்பீர் கட்டிக்கிட்டே இருக்காரு, முன்னால ஒரு பாம்பு ஓடுது, தொழுகை விட்டுட்டு ஓடக்கூடாது. உடனே அந்த பாம்பு அடிக்க முடிய சாத்தியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, முன்னால ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, அடிக்கிறதுக்குள்ள பொருள் இருக்கணுமா இல்லையா, பின்னால திரும்பி போய் எடுத்துட்டு வந்தாருன்னா அப்ப தொழுகை பாத்திலா போயிடும். தக்பீர் கட்டி இருக்காரு, பாம்பு வருது, முன்னால ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுங்க, ஒரு பலமான கனமான ஒரு பொருள், ஒரு 8 அப்படி வச்சு ஒரு ஓங்கி ஒரு போட்டாரு, பாம்பு செத்து போச்சு, அப்படியே தக்பீர் கட்டி தொழுதுக்கலாம், தொழுகை பாத்திலாகாது. அதே மாதிரி தேள் வருது, தேள் அடிச்சுட்டாரு, தொழுகை பாத்திலாகாது. நெஞ்ச திருப்புறாரு, ஒரு 4, 5 அந்த பக்கம் போயிடுறாரு, அல்லது வலது பக்கம் இடது பக்கம் திரும்பிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு, இந்த பக்கம் போயிடுறாரு, அப்ப தொழுகை பாத்திலாயிடும். அடிக்கிறதுக்காக வேண்டும், அப்ப திரும்பி தொழுக வேண்டியது. இப்ப தொழுகையில் இருக்கும் போதும் கூட அந்த பாம்பு, பல்லி போன்றவற்றை அடிக்கலாம் என்பதும் சட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அந்த பாம்பும் மனிதனுக்கு எதிரி, ஷைத்தான் எப்படி எதிரியோ அதே போன்று பாம்பும் எதிரி. அதை அல்லாஹ் தஆலா யுஹ்பிது பாதுக்கும் லிபாதின் அது, நீங்கள் இறங்கி செல்லுங்கள் இந்த பூமிக்கு, உங்களில் சிலருக்கு எதிரிகளாக இருக்கும் நிலைமையில் என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி மனிதனுக்கு எதிரி. எல்லா மனிதரும் ஒட்டுமொத்தமாக நண்பர்களாகவே வாழ முடியாது. ஏன்னா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கும் போதே எல்லாரும் இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு நியதியை ஏற்படுத்தி விட்டார். மனிதர்களுக்கு மத்தியில எல்லாரும் நண்பர்களாக இருக்க முடியாது. நம்ம சாதாரண சொல்றாங்க, சட்டத்தை சொல்லுவோம், அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வலா தஹாசது வலா ததாபரு வலா தனாஃபசு அப்படின்னு வரிசையா சொல்றாங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பின்னால் பேசிக் கொள்ளாதீர்கள், கோல் சொல்லாதீர்கள், ஒருவருக்கொருவர் தீமைகளை பேசிக் கொள்ளாதீர்கள். கூனு இஹ்வானா இபாதல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்களை நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது உபதேசம் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னன்னு கேட்டா எல்லாருமே சகோதரராக வர முடியாது. எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க, ஒருவருக்கொருவர் பகைமை இருக்கத்தான் செய்யும். அந்த பகைமை போக்குவதற்கு அல்லது குறைப்பதற்குரிய வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய சட்டமாகும். அல்லாஹ் என்ன கேட்டா அப்படி நியதியை ஏற்படுத்தி விட்டான், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படித்தான் இருப்பார்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி. ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் எதிரிகள் மட்டுமல்ல, ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்களும் எதிரிகள் அப்படியும் இருப்பாங்க. அதனால எல்லாத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பாலுக்கும் லிபாலின் அதுவு, உங்களில் சிலருக்கு எதிரிகளாக இருக்கிற நிலைமை. வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், இந்த பூமியில் தான் நீங்கள் தங்குமிடம் இருக்கின்றது, உங்களுக்கு தங்குமிடம் பூமியில் தான் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க பூமியில தான் வாழ முடியும். அல்லாஹ் தஆலா நாட்டை அப்படித்தான் முதல்ல சொன்னது. சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா படைச்சாலும் கூட இவர் இருக்க வேண்டிய இடம் எது என்பதை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்திருக்கின்றார், பூமியை தான். அதான் வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், இந்த பூமியில் உங்களுக்கு தங்குமிடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, பூமியிலே வாழ்ந்து பூமியிலே மரணமாகி பூமியில் தான் நீங்கள் அடக்கப்பட வேண்டும் என்பதும் அந்த ஆயத்தில். முஸ்தகர் அப்படிங்கிறதுக்கு நிலையாக தங்கும் இடம் அப்படின்னு அர்த்தம், நிலையாக தங்கும் இடம். இந்த பூமியில நீங்க வாழக்கூடியதும், பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் பிறகு அடக்கப்படுவதும் அதற்கு பின்னால் எழுப்பப்படுவதும் இந்த பூமியில தான். அதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சூரத்து தாஹாவிலே சொல்லி காட்டுகின்றான். மின்ஹா கலக்னாக்கும், இந்த பூமியில் இருந்தான் உங்களை நாம் படைத்தோம். மின்ஹா கலக்னாக்கும் ஃபீஹா நுஈதுக்கும், இந்த பூமிக்குள்ளதான் உங்களை, பூமியில் இருந்தா நாங்கள் திரும்ப எழுப்புவோம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இன்னொரு தடவை நீங்கள் இந்த பூமிக்குள்ளதான் செல்லுவதும் இருக்கின்றது, மற்றொரு தடவை இந்த பூமியில் இருந்தால் உங்களை நாம் வெளிவரச் செய்வோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எல்லாம் பூமி தான். பூமியை தவிர வேறொரு இடத்துல மனிதன் வாழ்வதற்கு முடியாது அப்படிங்கிறது இந்த முஸ்தகர் என்ற பில்லர்லி முஸ்தகர் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். செவ்வாயில குடியிருக்கலாம், புதன்ல குடியிருக்கலாம், வியாழன்ல குடியிருக்கலாம் சொல்றாங்க பாருங்க, அது முடியாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி காட்டுறான். மனிதன் செவ்வாயிலையோ
அல்லது சந்திர மண்டலத்திலேயோ அல்லது இந்த வான்வெளியிலேயோ எங்கேயுமே குடியிருக்க முடியாது. பூமியில தான் குடியிருக்க முடியும், குடியிருக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு தகுதியான இடம், போதுமான இடம், தேவைப்பட்ட இடம். அதுதான். அது அல்லாத வேறு எந்த இடத்திலும், இந்த பிரபஞ்சத்தில் வேறு எந்த கிரகத்திலும் எந்த இடத்திலும் அவன் இருக்க முடியாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். ஆகவே எந்த சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோமோ அது அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்கள். அல்லாஹ் எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்துகளுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது என்பதை தெரிந்து அந்த விளக்கத்தின்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல தன்மைகளை, பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மனிதர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். எல்லா மார்க்கம் உடையவர்களும் மார்க்கத்தில் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நன்மை கூட இல்லாத ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னா இப்லீஸ் ஒருத்தன் தான். ஒரு நன்மை கூட செய்திருக்க மாட்டான். அது செய்யறது பூராமே கெட்டதுதான், தீமைதான். அது அந்த இப்லீஸ் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்ததின் காரணமாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்பதால் இப்படி பல்வேறு விதமான தீமைகளுக்குரியவனாக ஷைத்தான் சபிக்கப்பட்டதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூண்டி அந்த தீமையை, அந்த பழத்தை சாப்பிட வைத்ததின் காரணமாக ஏற்பட்ட தன்மைகள் என்பதாக குறிப்பிடவர். ஷைத்தானை பற்றி முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நண்பர்கள், அவனுடைய பகைவர்கள் யார் யார் என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் எல்லாம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா அந்த முன்னால் சொல்லி அந்த ஆயத்தின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டதின் காரணமாக இந்த உலகத்திற்கு போகுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிட்டது அந்த வாசகம், குல் நஹ்பித்து, நீங்கள் பாதுக்கும் லி பாதின் அது. ஆனா வெளியாக்கினது அல்லாஹ் தஆலா முன்னால் சொல்லி இருக்கிறார். இந்த சொர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலகத்திற்கு அனுப்பியது ஹகீகத், உண்மையிலேயே அல்லாஹ் தான் அனுப்பினான் என்றாலும் கூட ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் இவர்கள் அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்ற காரணத்தால் ஷைத்தான் தான் வெளியாக்கினான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். முன்னால் போன வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டது, ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மையை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த நன்மையை எனக்கு செய்தான் என்பதாக. ஒரு தீமை நம்மிடத்திலிருந்து நிகழ்ந்து விட்டால் அது தன் பக்கம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஒரு கெட்ட நடத்தையின் காரணமாக, பாவத்தின் காரணமாக நான் இந்த தீமையை செய்து விட்டேன் என்பதாக, தீமையை செய்து விட்டேன் என்று அந்த தீமையை தன் பக்கம் சேர்க்க வேண்டும். ஒரு நன்மை ஏற்பட்டால் அல்லாஹ் எனக்கு இந்த நன்மையை செய்தான் என்று அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க வேண்டும். இது ஒரு மூமினான மனிதனுடைய ஈமானுடைய பரிபூர்ணமான நிலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அதை சொல்லி காட்டுகிறான். ஃபஅஸல்லஹுமஷ் ஷைத்தானு ஃபஅഖரஜஹுமா மிம்மா கானா ஃபீ. ஷைத்தான் அந்த ரெண்டு பேரையும் சொர்க்கத்தை விட்டும், ஷைத்தான் அந்த மரத்தை சாப்பிடுவதற்கு சொர்க்கத்தை விட்டு அவர்களை சருகச் செய்து விட்டான், குற்றத்தை இழைக்க செய்து விட்டான். ஃபஅഖரஜஹுமா மிம்மா கானா ஃபீ. எந்த சுகபோகங்களிலே அவர்கள் இருவரும் திளைத்திருந்தார்களோ அதை விட்டும் அவர்களை வெளியேற்றி விட்டான் என்பதாக, ஷைத்தான் வெளியேற்றி விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவதன் மூலமாக அந்த குற்றத்தை ஷைத்தானின் பக்கம் சுமத்தி ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக ஏற்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா விளக்குகின்றார். பிறகு அல்லாஹ் சொன்னான், குல் நஹ்பித்து பாதுக்கும் லி பாதின் அதுவா. நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருக்கும் நிலைமையில் நீங்கள் பூமிக்கு இறங்கி செல்லுங்கள் என்பதாக சொன்னார். அந்த பூமியில் தான் உங்களுக்கு வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், பூமியில் தான் உங்களுக்கு தங்கும் இடமும் வமதாஉன், சில சுகம் பெறக்கூடிய பொருள்களும் உண்டு, இலா ஹீன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாகக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த உலகத்திலே சுகமாக இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அல்லது பொதுவாக பூமிக்கு என்பதாக வைத்துக் கொண்டால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பூமியிலே தங்கக்கூடிய நிலை என்று, பூமி இருக்கக்கூடிய நிலை என்றால் அது கியாமத் நாள் வரைக்கும், உலகம் அழிக்கப்படக்கூடிய காலம் வரைக்கும். ஆக எவ்வளவு காலம் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு இருந்தாலும் அது குறைவான காலம்தான் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே விளக்குகின்றானே. அதுவெல்லாம் சென்ற வாரம் அதற்குரிய கருத்துக்கள் சொல்லப்பட்டன. அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனித்தனியாக வேறு வேறு இடத்திலே இறக்கி வைக்கப்பட்டார்கள். சென்ற வாரம் சொல்லப்பட்டது, நம்முடைய இந்திய பகுதியிலே இருக்கக்கூடிய, அதாவது ராமேஸ்வரம் இருக்கிறது, அந்த பகுதியில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலே இறக்கப்பட்டார்கள். ஷைத்தான் ஒரு இடத்தில் இறக்கப்பட்டார். அவர்களுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு பாம்பு என்பதாக சொல்லப்பட்டது, அது வேறொரு இடத்திலே இறக்கப்பட்டது. இப்படி 4 பொருள்களும் 4 இடங்களிலே இறக்கப்பட்டன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த பின்னாலே, பூமிக்கு வந்த பின்னாலே இப்படி ஒரு தவறுதல் செஞ்சு நாம் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டோமே என்று கவலைப்பட்டு அழுது கொண்டே இருந்தார்கள். பல ஆண்டுகளாக அழுதார்கள். அது 100 ஆண்டுகள் அழுதார்கள் என்பதாகவும், அல்லது 200 ஆண்டுகள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள் 200 ஆண்டுகள் அப்படி அழுதார்கள் என்பதாகவும்,
இன்னும் சிலருடைய அறிவிப்பின்படி 300 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்பதாகும். இதே போன்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே அழுது கொண்டிருந்தார்கள். உலகத்திலே எந்த மனிதரும் எந்த பொருளும் இல்லாத சூழ்நிலையில தனித்த நிலையிலே அவர்கள் அழுது பிரலாபித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சில அறிவிப்பின்படி இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது அழுது அந்த கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது என்பதாக, ஒரு ஆறை போன்று கண்ணீர் பெருகி ஓடிக்கொண்டிருந்தது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் ஒரு குற்றத்தை செய்து விட்டார்கள். ஒரு சாதாரண குற்றம் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு தவறு, ஒரு சருகுதல். தங்களுடைய அறிவை பயன்படுத்தி அந்த அறிவிலே சில தவறு செய்து விட்டார்கள். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு ஒரு தவற்றை செய்தார்களோ அதே போன்று அல்லாஹ் தஆலா அதை மறைமுகமாக கண்டிக்கின்றான். அப்படி கண்டித்ததின் காரணமாக குற்றம் செய்து விட்டோமே என்பதாக நினைத்து வருந்தி அழுதார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சஜிதாவிலே விழுந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். சஜிதாவிலே விழுந்தவர்கள் நீண்ட நாள்களாக தலையை உயர்த்தவே இல்லை. பல நாள்கள் அந்த சஜிதாவிலே இருந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள். சஜிதாவிலே பல நாள்கள் தலையை தூக்காமலே அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்ணீர் வடித்ததின் காரணமாக அவர்களுக்கு பக்கத்தில் எல்லாம் புற்பூண்டுகள் முளைத்து அவர்களுடைய தலையெல்லாம் மூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் அழுதார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுததை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் அதனை சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த குற்றத்தை நினைத்து அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி சஜிதா செய்து அழுதார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு அழுதார்களோ அதுபோன்று பல நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான அழுகை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒரு உதாரணத்திற்காக ஒப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித இனம், மனிதர்கள் அனைவரும் சேர்ந்தால், எல்லா மனிதர்களும் சேர்ந்து எவ்வளவு அழுகின்றார்களோ அழுவார்களோ அந்த அளவை விட அதிகமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதிருக்கின்றார்கள். உலகத்தில் எத்தனை கோடி நபர்கள் வருகின்றார்கள், கியாமத் நாள் வரைக்கும் இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்க. அத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு அழுவார்களோ, எவ்வளவு கண்ணீர் வருமோ அவ்வளவு கண்ணீரை விட அதிகமான கண்ணீர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது என்பதாக அவ்வளவு அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்படி அழுது அழுது பிரலாபித்து அல்லாஹ் தஆலாவிடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் ஆளு கிடையாது. அல்லாஹ் தஆலாவிடத்தின் புறத்திலிருந்து எந்த உத்தரவும் வரவில்லை. பசி வேறு இவர்களுக்கு. அந்த பசிக்காக வேண்டி சில பொருள்களை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்தான், அதை சாப்பிட்டுக் கொள்வார்கள், அவ்வளவுதான். அதே மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அங்கே எழுதுகிட்டு இருந்தாங்க. கடைசியாக அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு கிடைத்தது. என்னென்ன மாதிரி செய்ய வேண்டும், அதன் பிறகு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அறிவிப்பு கிடைத்தது. அதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து சில கலிமாக்களை சந்தித்தார்கள். சில கலிமாக்களை, சில வார்த்தைகளை சந்தித்தார்கள், அதாவது பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம். தலக்கா அப்படின்னு சொன்னா ஒருவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய வார்த்தைக்கு தலக்கா என்பதாக சொல்லப்படும். மகிழ்ச்சியோடு வரவேற்பது அப்படின்னு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து சில வாசகங்களை மிக மிக மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம். மிக்க மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார்கள். ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதர், ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், அவரை வரவேற்பதற்காக எப்படி மன மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்களோ அதே போன்று அந்த கலிமாவை பெற்றுக்கொண்டார்கள், அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். கலிமா என்ற வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். கலிமான வார்த்தை, கலிமாத் அப்படின்னா வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்க வேண்டும், தன்னுடைய தவற்றை அங்கே நினைவு கூற வேண்டும். அப்படி கூறி நினைவு கூறி அதை அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்கள் சமர்ப்பித்தார்கள். ஃபதாப அலைஹி, அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டார். ஃபதாப அலைஹி, அதுக்கு பின்னால் விளக்கம் சொல்றோம். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அவனேதான் அத்தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அர் ரஹீம், கிருபையாளன், கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில கலிமாக்களை தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கருத்து. தலக்கா அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம், வார்த்தையுடைய அர்த்தத்தை சொன்னா கருத்தர்த்தம் என்னன்னு கேட்டா பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தா, இவங்க அதை சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிச்சுட்டான் அப்படிங்கிற கருத்து. சரி, அந்த கலிமாக்கள் என்ன, அல்லாஹ் சொல்லி கொடுத்த வாசகங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக
ரப்பி அமில்து சூஅன் வ வலம்து நஃப்ஸி ஃபதுப அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் அப்படிங்கிற ஒரு வாசகம். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். வ பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டே நான் உன்னை புகழுகின்றேன். உனக்கு எவ்வளவு புகழ் இருக்கோ அந்த புகழை கொண்டே நான் புகழுகின்றேன் அப்படிங்கிற அர்த்தம். ரப்பி அமில்து சூஅன், என்னுடைய ரப்பே நான் ஒரு பாவத்தை, ஒரு குற்றத்தை நான் செய்து விட்டேன். வ வலம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். ஒரு மனிதன் பாவம் செய்யறது முன்னால் சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்தால் அந்த பாவம் வேறொருவருக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது அவனுக்கே தீமையை, அவனுக்கே விளைவை ஏற்படுத்திவிடும் என்பது அதனுடைய பொருளாகும். தீய விளைவு அந்த மனிதனையே வந்து சார். சில குற்றங்களை மனிதன் செய்யறான் உலகத்துல. பொருள் சம்பாதிப்பதற்காக வேண்டி, பொருள் ஈட்டுவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய பல குற்றங்கள் இருக்கின்றன. அந்த குற்றத்தை செய்யும் பொழுது இவனுக்கு நிறைய பொருள் கிடைக்கின்றது, நல்ல சம்பாதனை ஏற்படுகின்றது, நிறைய பொருளாதாரத்தை தேடி திரட்டி கொள்ளுகின்றான் இந்த மனிதன். இவன் செய்யக்கூடிய அந்த தீமையின் காரணமாக அந்த பொருளாதாரம் ஏற்பட்டு விடுகின்றது. இப்பொழுது அந்த பொருளாதாரத்தின் காரணமாக இவர் காரு, பங்களா, எல்லா விதமான வாழ்க்கை வசதியோடு சுகபோகங்களோடு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. வட்டி வாங்குறான்னு வச்சுங்க, வட்டி வாங்குறது வெளித்தோற்றத்துல ஒரு நன்மையான காரியத்தை அவனுக்கு உண்டாக்கி வைக்குது, நிறைய வருமானம் கிடைக்குது, அதன் காரணமாக பெரிய வசதியோடு வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுகின்றான். அல்லது அரசாங்கத்திற்கும் அல்லாவிற்கும் துரோகம் செய்யக்கூடிய அமைப்பிலே ஏதாவது ஒரு காரியத்தை செய்து ஒரு பொருளாதாரத்தை தேடுகின்றான். நிறைய பொருளாதாரம் உனக்கு கிடைத்து விடுகின்றது, பெரிய கோடீஸ்வரனாக ஆகி விடுகின்றான், காரு பங்களாவோட சுகத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. ஆனா இதுவெல்லாம் அவனுக்கு சுகமாது என்று கேட்டால் சுகம் இல்லை. அது அவனுக்கே அந்த தீமை உண்டாகுமே தவிர வேற யாரையும் சாராது. இவன் செய்யக்கூடிய அந்த குற்றம் அவனுக்குத்தான் தீமையாக முடியும். அந்த தீமை இந்த உலகத்திலும் கிடைக்கும், பிறகு ஆகிரத்திலும் நிரந்தரமாக இருக்கும். அதனாலதான் எல்லா இடங்களிலும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொன்னா, பாவத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே தான் அநியாயம் செய்து கொள்ளுகின்றார்களே தவிர இவர்கள் வேறு யாருக்கு அநியாயம் செய்யல. தங்களுக்கு தாங்களே அந்த அநியாயத்தை உண்டாக்கி கொள்ளுகின்றார்கள், தீமையை உண்டாக்கி கொள்ளுகின்றார்கள். அதை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நான் அந்த பழத்தை சாப்பிட்டேனே, அந்த பழத்தை சாப்பிட்டது வேறு யாருக்கும் நான் தீமையை உண்டாக்கி விடவில்லை, எனக்கு நானே தீமையை உண்டாக்கி கொண்டேன். வலம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னித்து விடுவாயாக. இன்னக அன்தல் கஃபூர், இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், கிருபை செய்யக்கூடியவன். பிறகும் சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக ரப்பி அமில்து சூஅன், என்னுடைய ரப்பே நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன். வ வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி வ இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீயே பாவத்தை மன்னிக்க கூடியவன், கிருபையாளன். அதே மாதிரி மறுபடியும் அடுத்த ஒரு வாசகம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக ரப்பி அமில்து சூஅன் வ வலம்து நஃப்ஸி ஃபர்ஹம்னி. இந்த கடைசி வாசகம் மட்டும் கொஞ்சம் முதல்ல சொல்றது, ஃபதுபா அலைய, எனக்கு என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. இரண்டாவதா ஃபக்ஃபிர்லி, எனக்கு மன்னிப்பளிப்பாயாக. மூணாவதாக ஃபர்ஹம்னி, எனக்கு கிருபை செய்வாயாக, ரஹமத்து புரிவாயாக. இன்னக அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய கிருபையாளன் என்பதாக இப்படி சொல்லி சொல்லி துஆ கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான். அதுதான் அந்த கலிமா என்பது. கலிமாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் அப்படின்னு சொன்னா அந்த கலிமாக்கள் இதுதான். அல்லது அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியல எப்படி தௌபா செய்யறது, எப்படி இஸ்திக்பார் செய்யறது, பாவ மன்னிப்பு எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான், இந்த வாசகத்தை நீ சொல்லு, நான் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதனை சொன்னார்கள். சரி, இந்த சொல்லக்கூடிய வாசகம் எப்பொழுது நிகழ்ந்ததுன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த பிறகுதான் இந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான். அதை கொண்டு அல்லாஹ் தஆலா இடத்தில் அவர்கள் தௌபா செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லி கொடுத்த வாசகம் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்ற இந்த வாசகம் தான் அந்த கலிமா. இந்த கலிமாத் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு பல்வேறு கருத்துகள் ஹதீஸிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றன, பல்வேறு விதமான அறிவிப்புகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அந்த கலிமாக்கள் என்ன என்பது பற்றி அதுல முதல்ல சொல்லப்பட்டது ஒரு விளக்கம், இது ஒரு விளக்கம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். குர்ஆன்ல வேறொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்பதாக. ரப்பனா, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய இரட்சகனே, வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா,
நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், எங்களுக்கு கிருபை செய்யவில்லை என்று சொன்னால், நாங்கள் அநியாயக்காரர்கள் உள்ளவர்களாக, நஷ்டவாளர்கள் உள்ளவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் வேண்டுதல் செய்தார்கள். பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்க இன்னொரு விளக்கம் தெரியணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தௌபாவுடைய வாசகங்கள் தெரியல, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இது என்ன பெரிய காரியமா? இது ஒருத்தர் சொல்லி கொடுத்து அவர் சொல்றது அப்படிங்கிறது. இதுக்கு விளக்கங்கள் உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது இப்படி கருத்து சொல்லுகின்றார்கள். இது எந்த வகையில் சேர்ந்தது என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக நம்மளும் கூட சொல்ல நினைக்கலாம், அப்படி ஒரு தௌபாவுடைய வாசகத்தை ஸ்பெஷலா அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளும் அந்த மாதிரி ஓதிக்கிட்டே வந்தா நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் இல்லையா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தௌபாவுடைய வாசகத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நீ இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு பின்னால் தானே சொன்னாங்க. இவங்களா சொல்லலையே, அதை தானா சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லி கொடுத்த பிறகு சொன்னாங்க. எல்லாமே அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தான். முதல்ல சொன்ன அந்த வாசகங்களும் அப்படித்தான், ரப்பனா வலம்னாவும் அப்படித்தான், இதுக்கு பின்னால சில கருத்துக்கள் அதுவும் அப்படித்தான். அல்லாஹ் தஆலா தான் சொல்லி கொடுத்தான். சரி, அல்லாஹ் சொல்லி கொடுத்து இவர் சொல்லி அப்புறம் தௌபா பாவத்தை மன்னிக்கிறது, தௌபாவை ஏற்றுக்கொள்கிறது என்ன பெரிய விசேஷமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்பட்டால் சில மனிதர்களுடைய சிந்தனைக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து தென்படலாம். அதுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது இப்படி குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஒரு தாய் தந்தையை விட மிக அதிகமான மிக மிக அதிகமான கிருபை உள்ளவன், மனிதர்கள் மீது இரக்கம் உள்ளவன். அதனால ஒரு தந்தை, அதுக்கு உதாரணம் எப்படி என்று சொன்னால், ஒரு மகன், பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு மகன் அல்லது ஒரு குழந்தை ஏதாவது ஒரு தவறு செய்து விடுகின்றது. தவறு செய்த தன்னுடைய குழந்தையை பார்த்து தந்தை சொல்லுகின்றார், இப்படி இனிமேல் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் பேசாம நிக்கிறான். ஒரு தப்பு ஒரு ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சுட்டான், ஏன்னா இனிமேல் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நிக்கிறான். இப்ப தாப்பனார் என்ன பண்றாரு, அவனை ஒரு அடி கொடுத்து இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லு, இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் சினிமாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அடிக்கிறாரு. அப்ப அந்த பையன் சொன்னா இனிமேல் சினிமாவுக்கு போக மாட்டான்பா, சினிமாவுக்கு போக மாட்டான்ப்பா அப்படின்னு சத்தம் போடுறான். இப்ப யார் சொல்லி கொடுத்தா? தாப்பனார். அவனுக்கு சொல்ல தெரியல. இனிமேல் போக மாட்டேன்னு சொல்ற, போக மாட்டேன்னு சொல்லு. அடி போட்டவன என்ன பண்றான், இனிமேல் போக மாட்டேன், இனிமேல் போவையா, போக மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லு. அப்பவும் பேசாம நிக்கிறான்னு வச்சுங்க, திரும்ப 2 அடி போறேன், 2 அடி போட்டு நீ போக மாட்டேன்னு சொல்லு, இனிமேல் போக மாட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லு, செய்ய மாட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லு, இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லு. திருப்பி சொல்லி கொடுக்குறாரு தாப்பனார். நம்ம வழக்கத்துல எல்லா வீட்லயும் நம்ம பாக்குறோம். இது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது உள்ள பாசத்தின் காரணமாக, அவர்கள் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக, ஏன்னா முதல் மனிதர், மிகச்சிறந்த மனிதர், அபுல் பஷர், மக்களுக்கு மனித இனத்துக்கு தலைவர், அவர் எல்லாத்துக்கும் தந்தையாக விளங்கக்கூடியவர், அவருக்கு அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி கொடுத்தான். ஒரு சில தண்டனைகளை ஒரு 300 வருஷமா 200 வருஷமா 100 வருஷமா 10 வருஷமோ எவ்வளவு நாள் அழுதார். அப்ப அழுத பின்னால் அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டு சொல்லு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லலன்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொல்லு நீ அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க சின்ன பிள்ளைய போல, சரி சரி இனிமேல் மனுஷன் இனிமேல் செய்யாது அப்படின்னு முடிஞ்சு போய் அப்படின்னு சொல்றாங்க. விளக்கம் சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த நம்முடைய சிந்தனையில இப்படி ஒரு எண்ணம் வந்தால் என்ன பெரிய காரியமா, அல்லாஹ் சொல்லி கொடுத்தா அவர் சொன்னாரு, தானா சொன்னாவில் அந்த பிரச்சனை அப்படின்னு வந்தா அதுக்கு ஒரு விளக்கம் இது. பிறகு மூன்றாவது ஒரு விளக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது கலிமாக்களை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த கலிமாக்கள் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யுமாறு கட்டளையிட்டார். அது முன்னாலும் சொன்னது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது இந்திய பகுதியில தங்கி இருக்கிறாங்க. எங்கிருந்து ஹஜ்ஜுக்கு போகுமாறு அந்த வழிகளை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு போனாங்க. அந்த போன நேரத்துல தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டு கொண்டார்கள். அரஃபாவில் வைத்து அந்த தவாஃப் எல்லாம் செஞ்சு அரஃபாவுக்கு போன நேரத்துல கண்டு கொண்டார்கள். அதனாலதான் அரஃபா என்று சொன்னால் அறிமுகம் அப்படின்னு அர்த்தம். அரஃபான்னு சொன்னாவே தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், அறிமுகமாகுதல் அப்படின்னு அர்த்தம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல அறிமுகம் ஆக்கி கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள் என்ற காரணத்தால் அதற்கு பேர் அரஃபாத் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹஜ் செய்யுமாறு கட்டளையிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் அதே மாதிரி காபாவை தவாப் செய்தார்கள். 2 ரக்காத்தை தொழுதார்கள். தவாப் செய்த பின்னால் 2 ரக்காத் தொழுவது வாஜிப் இல்லையா, அந்த 2 ரக்காத் தொழுதாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான். பிறகு அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டார்கள். அந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை முதலாக கேட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அது தௌபாவுடைய இஸ்திக்பாருடைய துஆ. அல்லாஹும்ம இன்னக தஅலமு சிர்ரி வ அலானியதி, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரகசியமான நிலையையும் பகிரங்கமான நிலையையும் அறிந்திருக்கின்றாய். ஃபக்பல் மஅஜிரத்தி, ஆகவே என்னுடைய இந்த வேண்டுதலை, என்னுடைய குற்றத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அதாவது குற்றத்தை மன்னிப்பாயாக. நான் சொல்லக்கூடிய இந்த உஸ்ர், என்னுடைய குற்ற பரிகாரத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. வதஅலமு ஹாஜதி ஃபஆத்தினி சூலி, என்னுடைய தேவையை நீ அறிந்திருக்கின்றாய், ஆகவே நான் கேட்பதை நீ கொடுத்திடுவாயாக. வதஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்திலே இருப்பதை நீ அறிந்திருக்கின்றாய். ஃபக்ஃபிர் லீ துனூபி, என்னுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை மன்னித்து விட்டான் அந்த நேரத்தில் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் செய்த குற்றத்தை மன்னித்து விட்டான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய அந்த காரியங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து, ஹஜ் செய்ய வைத்து, தவாப் செய்து முடித்து, கடைசியாக தவாப்னா அந்த ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்து முடித்து 2 ரக்காத் தொழுது முடித்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டன. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த கலிமாக்களை அவருடைய உள்ளத்திலே உதிப்பாக்க செய்து அதை சொன்னார்கள், கேட்டார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டார். அதுதான் அந்த கலிமாத் என்பதாக மற்றொரு விளக்கம். இன்னொரு விளக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டார்கள், என்னுடைய ரப்பி ஹதீஅத்தில்லத்தி அக்தது ஷைஉன் கதப்தஹு அலைய قبل ان تخلقني او شيء ابتدعته من قبل نفسي. யா அல்லாஹ், நான் செய்துவிட்ட இந்த குற்றம் இருக்கின்றதே, அது என்னை படைப்பதற்கு முன்னாலேயே அந்த குற்றத்தை நான் செய்வேன் என்று நீ நிர்ணயம் செய்து விட்டாயா? அதாவது உன் புறத்திலிருந்து அதை நீ செய்த ஏற்பாட்டின்படிக்கு நான் செய்தேனா, அல்லது என் புறத்திலிருந்து நான் செய்தேனா அப்படின்னு கேட்டார். நீ ஏற்பாடு செய்து நீ விதித்த விதியின்படி அது நடந்ததா, அல்லது நானாக அந்த குற்றத்தை உண்டாக்கி கொண்டேனா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், பல் ஷைஉன் கதப்துஹு அலைக கப்ல அன் அக்லுக, உன்னை படைப்பதற்கு முன்னாலேயே அதை நான் ஏற்பாடு செய்து விட்டேன், அந்த பாவத்தை நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். உன்னை படைக்கிறதுக்கு முன்னாலே அதை நான் முடிவு பண்ண விஷயம் தான் அப்படின்னு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படின்னா கமா கதப்தஹு ஃபக்ஃபிர்லி, நீயே அதை ஏற்பாடு செய்ததின் காரணமாக அந்த நான் செய்த அந்த குற்றத்தை நீ மன்னித்திடுவாயாக. இங்க ஒரு பெரிய ஹிக்மத், நுணுக்கமான கருத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாசகத்தின் மூலம் விளக்குகின்றார்கள். நீயே ஏற்பாடு செய்த அந்த விஷயத்தை எப்படி நீ ஏற்பாடு செய்தாயோ அதை போன்றே என்னை நீ மன்னித்தும் விடுவாயாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி என்று சொன்னான் என்று குறிப்பிடப்படுகின்றது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல, நீயா உன்னுடைய ஏற்பாட்டின்படி செய்ததா அல்லது ஏன் புறத்திலிருந்து அது நிகழ்ந்ததா அப்படின்னு. இல்ல நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்கல, நீ செஞ்சு போட்டு என்ன ஏன் குற்றம் சொல்ற அப்படின்னு கேட்கல. அப்படி கேட்டா அது பெரிய குற்றமா போயிடும். சில சம்பவங்கள்ல இப்படி சொல்லப்படுகின்றது. கியாமத் நாள்ல இந்த சிறு குழந்தைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு சில குழந்தைகளை சில தண்டனைகளை கொடுப்பான், சில குழந்தைகளுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான். அதாவது பருவம் அடைவதற்கு முன்னால உள்ள குழந்தைகள் எந்த விதமான பாவத்திற்கும் உரியவர்கள் அல்ல, பாவம் செய்ய இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்துல சில விஷயங்கள் நடைபெறும். அந்த நாட்டத்தை யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. சில குழந்தைகளுக்கு நரகத்திற்கு அனுமதி கிடைக்கும், சில குழந்தைகளுக்கு சொர்க்கத்துக்கு அனுமதி கிடைக்கும். சில குழந்தை நரகத்துக்கு போவாங்க, சில பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படி சில குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவா, நீங்களா நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி, இவங்கெல்லாம் நரகத்துல கொண்டு போய் போடுங்க அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைகள் கேட்பார்கள், அந்த நரகத்திற்கு உரிய குழந்தைகள், நாங்களே எங்களுக்கு தான் குற்றமே இல்லையே, நாங்க சிறு வயசா இருக்கும் போதே நீ என்ன எங்களை மௌத்தாக்கிட்டே, அப்படி இருக்கும்போது எங்களை ஏன் நரகத்துக்கு போக சொல்ற, நாங்க எந்த பாவத்தையும் செய்யலையே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நரகம் என்று தீர்ப்பளித்து விட்டா நீங்க போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. திரும்பவும் அவர்கள் கேட்பார்கள், அந்த குழந்தைகள் கேட்பார்கள், சரி நீ எங்களை பெரிய மனிதனாக ஆகும் வரைக்கும், பருவமடைந்து பெரியவர்களாக ஆகும் வரைக்கும் ஒரு தவணையை எங்களுக்கு நீ கொடுத்திருந்தால் நாங்களும் நன்மையை செய்து சொர்க்கம் போயிருப்போமே, நீ எங்களை கொஞ்சம் வயசுலயே மௌத்தாக்கிட்ட, சிறு வயசுலயே அப்படின்னு எதிர்த்து கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இவர்கள் எதிர்த்து கேட்பதின் காரணமாக இவர்களை நரகத்திற்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில குழந்தைகளை பார்த்து நீங்க நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அந்த குழந்தையை, யா அல்லாஹ் நீ எப்படி உத்தரவிடுகின்றாயோ, எப்படி கட்டளை இடுகின்றாயோ அதுபடி நாங்கள் கட்டுப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லி நரகத்திற்கு போவதற்கு தயாராகி விடுவார்கள். அப்பொழுது மலக்குகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த குழந்தைகளை எல்லாம் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுங்கள் அப்படின்னு.
நான் என்ன சொன்னாலும் இவங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க, அதனால நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுங்க. அடியானுடைய அப்துடைய தன்மையே என்னவென்று சொன்னால் எது சொன்னாலும் அது ஒத்துக்கணும். அதுக்கு ஏன் எதற்கு அப்படின்ற காரணம் எல்லாம் கேட்கக்கூடாது, கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல எந்த விதமான மறுப்பையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு ஹிக்மத் ஞானத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் அல்லாஹ் எதை செய்தாலும் அதை அப்படியே ஆமன்னா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், சல்லம்னா நாங்கள் ஒப்புக்கொண்டோம் அப்படிங்கிற நிலை இருக்கணும். ஆமன்னா சல்லம்னா சாதாரண சொல்லுவோம், நம்ம ஈமான் கொண்டோம் ஒப்புக்கொண்டோம். எதை அல்லாஹ் தஆலா எங்களுடைய விஷயத்திலே விதியாக்கி இருக்கின்றானோ, நிர்ணயம் செய்து நடத்தி கொண்டிருக்கின்றானோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். அதுல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, எந்த விதமான எதிர்வாதமும் கிடையாது என்ற நிலையிலே ஒரு மூமினான மனிதர் நடந்து விட்டால், ஒரு அடியார் நடந்து விட்டால் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு விடுகின்றது. அதன் மூலமா நான் சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றதை கேட்கணும். கேட்காமல் எதிர்த்து பேசக்கூடிய தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதுக்கு விளக்கம் தேடக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் அங்கே வந்து விடுகின்றது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, நீ செஞ்சதா நான் செஞ்சதான்னு கேட்டாங்க. நான் செஞ்சதான் அல்லாஹ் சொன்னான். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, அப்ப நீ செஞ்சதானே என்ன ஏன் குற்றம் சொல்ற அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கல. எப்படி சொல்றாங்க, கமா கதப்தஹு ஃபக்ஃபிர்லி, நீ எப்படி ஏற்படுத்தினாயோ நீ விதித்தாயோ அதே போன்று என்னை மன்னித்தும் விடுவாயாக அப்படின்னு படிந்து கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா மன்னிச்சு. இந்த மன்னிப்பு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கணும், மக்ஃபிரத்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பணிவு கண்டிப்பா இருக்கணும் அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்துல. இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அதை பழி வாங்கக்கூடிய, அவனுக்கு பழி வாங்கக்கூடியவனே ஒரு பெயர் இருக்குது, முன்தகீம் அப்படின்னு சொல்றான், பழி வாங்கக்கூடியவன். அல்லாஹ் தஆலா பழி வாங்குவான் என்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துஆவிலிருந்து இதுவெல்லாம் நமக்கு படிப்பினையாக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, அல்லாஹ்வுடைய ரஹமத் ஏற்படுவதற்கு இதுவெல்லாம் காரணமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பிறகு மற்றொரு கருத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கலிமாவை சந்தித்தார்கள், மன்னிப்பு கிடைச்சு அப்படிங்கிறது மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய கரத்தினால் என்னை நீ படைத்தாய் அல்லவா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலக்து பியதைய, அதாவது என்னுடைய இரண்டு கரங்களினாலும் ஆதமை நான் படைத்தேன், வனஃபக்து மிர் ரூஹி, என்னுடைய ரூஹை ஊதினேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். உன்னுடைய கரங்களால் என்னை நீ படைத்தாய் அல்லவா. ஆமா அப்படின்னு சொன்ன அல்லாஹ் தஆலா. பிறகு கேட்டார்கள், உன்னுடைய ரூஹை எனக்கு நீ ஊதினாய் அல்லவா. ஆம் ஊதினேன். சரி, நான் என்னுடைய உடலுக்குள்ளே நீ ரூஹை ஊதிய நேரத்தில் முதலாக நான் தும்பினேன் அல்லவா. ஆமா தும்பி விட்டு நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன் அல்லவா. ஆம் சொன்னேன். சொன்னதற்காக வேண்டி நீ இர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் தஆலா உனக்கு ரஹமத் செய்வானாக என்று பதில் சொன்னாய் அல்லவா. ஆமாம் நான் பதில் சொன்னேன். அப்படியானால் உன்னுடைய கோபத்தை விட உன்னுடைய ரஹமத்து முந்தி விட்டதல்லவா அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீது சார்ந்த அல்லாஹ்வினுடைய நிலை என்னவென்று கேட்டா ரஹமத்து தான். யர்ஹமுக்கல்லாஹ் அப்படிங்கிற சொன்ன வாசகத்தின் மூலம் ரஹமத் அல்லாஹ் தஆலா முதல்ல கொடுத்தான். அதனால சபகத்து ரஹமத்துக்கு கலபக, உன்னுடைய கோபத்தை உன்னுடைய ரஹமத்து முந்தி விட்டதல்லவா. ஆமா முந்தி விட்டதுதான். அப்படியானால் நான் செய்த இந்த குற்றம் இருக்கின்றதை இதை உன்னுடைய ரஹமத்தின் காரணம் முதலாக என் மீது ஏற்பட்ட அந்த ரஹமத்தின் காரணமாக மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான். அப்புறம் திருப்பி கேட்டாங்க, யா அல்லாஹ் அப்படின்னா நான் இந்த தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து நான் திரும்பி வந்த பின்னால, மீண்டு விட்ட பின்னால, நான் அசல்ல இருந்த மாதிரி முதல்லயே அந்த சொர்க்கத்துக்கு என்ன திருப்பி கூப்பிடுவாயா அப்படின்னு கேட்டாங்க. ஆம் நிச்சயமாக நான் கூப்பிடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். பாவத்துக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டால் திரும்ப நான் சொர்க்கத்திற்கு உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷம், அதுதான் கலிமாவை சந்தித்தார்கள், கலிமாவை பெற்றுக் கொண்டார்கள் என்பதனுடைய விளக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லப்பட்டதில்லை, இது எல்லாம் சேர்ந்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு கிடைத்தது அப்படிங்கிற கருத்தான் எல்லாராலும் வரவேற்கத்தக்கது. முதல்ல ஒரு கலிமா, ஒரு சில வாசகங்கள், இரண்டாவது ரப்பனா வலம்னா சொல்லது, அதுக்கு அடுத்தாப்புல வேறொரு துஆ ஓதியது ஹஜ்ஜில, அதுக்கு பிறகு இந்த பெரிய அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டது, எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கிடைத்தது. அத்தோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் இப்படி கேட்டார்கள் என்பதாக இந்த ரப்பனா வலம்னான்னு சொன்னாங்க. மற்ற அல்லாஹும்ம ஃபிர்லி, என்னை மன்னிச்சு விடு அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹும்ம ரஹம்னி, எனக்கு கிருபை செய்வாயாக, வதுபா அலைய, எனக்கு தௌபா ஏற்றுக்கொள்வாயாக என்றெல்லாம் கேட்டாங்க. அதே நேரத்தில் யா அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மனிதரை உடைய பெயரை நான் பார்த்தேன், அவர் பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்பதாக கேட்டார்கள். அது என்ன என்று அல்லாஹ் தஆலா கேட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது என்ற ஒரு பெயரை நான் உன்னுடைய அர்ஷுடைய காலிலே எழுதப்பட்டிருப்பதாக, அர்ஷுடைய தூணிலே எழுதப்பட்டிருப்பதாக நான் பார்த்தேன். அந்த பெயர்
உன்னுடைய பெயரோடு சேர்த்து எழுதப்பட்டு இருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொர்க்கத்தினுடைய ஒரு தூணிலே எழுதப்பட்டிருப்பதை நான் கண்டேன். அதனால அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்திலே ரொம்ப பிரியமானவர்களாக, உனக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அவருடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று கேட்டார்கள். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். அப்பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒவ்வொரு தனித்தனி காரணங்கள். இதனாலதான் அப்படின்னு கிடையாது. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு வசீலா தேடினார், அதனால் தான் மன்னிக்கப்பட்டது, வேற எந்த காரணம் இல்லை. அப்படி அல்ல, பலவிதமான காரணங்கள். அதுல இதுவும் ஒண்ணு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கொண்டு வசீலா தேடினார் என்பதாக ஒண்ணு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அவருடைய பெயரை கொண்டு வசீலா தேடுவது இருக்கின்றது, அது சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை படிக்க ஆகுமாக்கப்பட்டு இருக்கிறது. சில பேருக்கு கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. சுன்னத் ஜமாத்துடைய கொள்கைப்படி, உலமாக்களுடைய தீர்ப்பின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை வைத்து எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பொருட்டால் அப்படின்னு சொல்லணும், அதுக்கு பேர் வசீலான்னு சொல்றது. அவருடைய பொருட்டால், அவர்களின் காரணமாக என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லது எனக்கு கிருபை செய்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக, என்னுடைய தேவையை நிறைவேற்றுவாயாக, என்னுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய நோயை போக்குவாயாக, என்னுடைய வேலையை நீ அபிவிருத்தி செய்து தருவாயாக, முடித்து தருவாயாக என்று எதை எதை கேட்க வேண்டுமா, நல்ல காரியங்கள், சரீரத்தில் ஆகுமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் வசீலாவை கொண்டு கேட்கலாம். அதுல குறிப்பாக மன்னிப்பு கேட்கிறது, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை கேட்பது, இதுவெல்லாம் தீன் சம்பந்தப்பட்ட வேலைகளை விஷயங்களை கேட்பது இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கேட்கலாம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அவருடைய வசீலாவை கொண்டு கேட்பதை போன்றே அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்கள், வலிமார்கள், பெரியார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் இவர்களுடைய பொருட்டாலும் கேட்கலாம். அவர்களுடைய பொருட்டால் அப்படின்னு கேட்க வேணும். இப்படி சில பேர் கேட்பாங்க, பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு வாசகம் சொல்லுவாங்க. சில கிதாபுகள் அப்படி எழுதப்பட்டிருக்கும். அப்படி சொல்லுவது கூடாது என்பதாக மார்க்கத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உனக்கு உள்ள உரிமையின், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கை கொண்டு, அவருடைய உரிமையை கொண்டு, உரிமையின் பொருட்டால் எனக்கு நீ மன்னிப்பளித்து விடுவாயாக, எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தருவாயாக, எனக்கு அதை கொடுப்பாயாக, இதை கொடுப்பாயா என்று கேட்பது கூடாது. ஏன்னா அந்த ஹக்கு என்பது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுக்கு யாரின் மீதும் எந்த ஹக்கும் கிடையாது. அதாவது அல்லாஹ் தஆலா யாருக்கும் எதையும் செய்வது கடமை என்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கு எதுவுமே ஃபர்ல் கிடையாது, கடமை கிடையாது. அல்லாஹ் யாருக்காவது எதையாவது செய்வது என்பது அவனுக்கு கடமை, ஹக்கு என்பது கிடையாது. ஹக்குனா கடமை, கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலை. மனிதர்கள் எல்லாரையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நன்மை செய்தவர்களை எல்லாம் சொர்க்கம் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. நன்மை செய்தவர்கள், ஒருத்தர் தொழுதுகிட்டே இருக்கிறார், எல்லா விதமான நன்மையும், ஒரு பாவம் கூட செய்யல, அந்த மனிதரை கூட சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் மீது கட்டாயம் கிடையாது. அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவது அவனுடைய மேல்மிச்சமான ஃபضல், அவனுடைய கருணையின் காரணமாக அனுப்புகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லுகின்றார், வலௌலா ஃபضலுல்லாஹி அலைக வ ரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ், ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, உம்மின் மீது அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضல், அவனுடைய கருணை என்பது இல்லை என்று சொன்னால், அவனுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் நீ வழி தவறி போய் இருப்பீர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய கருணையின் காரணமாகத்தான் பல்வேறு விதமான நன்மைகளை மனிதர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. சொர்க்கத்தை கொடுப்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضலின் காரணமாக, ரஹமத்தின் காரணமாக தவிர அவன் மீது கடமை என்பது கிடையாது. எந்த விதத்திலும் கடமை என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை தனக்கு தானே கடமையாக்கி கொண்டிருக்கிறான். வேறு யாரும் எந்த சக்தியும் அவன் மீது கடமையை திணித்து நீ இதை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடிய எந்த சக்தியும் உலகத்தில் கிடையாது. அல்லாஹ் மீது கட்டாயப்படுத்தி இதை செய்ய வேண்டும் என்ற நிலை யாருக்கும் கிடையாது. அதனால பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையின் காரணமாக எங்களை மன்னித்து அப்படின்னு கேட்கிறதா ஆகுது. அப்படி கேட்கக்கூடாது. ஹக்கு சய்யிதா அப்படின்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கே ஹக்குன்னு போட்டு அந்த வாசகத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது வேற வலிமார்களுக்கு சொல்லலாமா? யாருக்கும் சொல்லக்கூடாது. எந்த அமலுக்கும் சொல்லக்கூடாது, எந்த விஷயத்திற்கும் சொல்லக்கூடாது. ஆனா வசீலாவில் அசல் என்னன்னு கேட்டா, வசீலா இதன் பொருட்டால் என்னை மன்னித்து விடுவாயாக, எனக்கு கிருபை செய்வாயாக அப்படிங்கிற சொல்றதுல அசல் என்னன்னு கேட்டா அமல் தான் அசல். அமல் தான் அசல். அதாவது ஒரு நன்மையை நம்ம செஞ்சிருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா உபகாரம் செஞ்சிருக்கிறோம் வச்சுங்க, ரொம்ப நெருக்கடியான நிலை, அதை யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். அப்ப ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இடத்துல இப்படி துஆ கேட்கிறோம்,
யாரெல்லாம் ஒரு மனிதர் சிரமப்பட்டு கொண்டு வந்தார், அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ஒரு சிரமப்பட்டு கொண்டு வந்தார், உனக்காக வேண்டி ஒரு 10 ரூபா நான் தர்மம் கொடுத்தேன் அவருக்கு, நான் அதை உனக்காக வேண்டி செய்திருப்பேன் என்று நீ கருதினால், நீ நினைத்தால் எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த துன்பத்தை நீ போக்கிடுவாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். இது வசீலா. அதாவது நம்ம செஞ்ச அமல் நமக்கு வசீலாவாக வரும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சம்பவம். முன்னால் உள்ள மனிதர்கள்ல, முற்காலத்தினுடைய கௌமங்கள்ல ஒரு 3 பேர் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. மழை அதிகமா பெய்தது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு குகையில போய் நுழைஞ்சுக்கிட்டாங்க 3 பேரும். அந்த குகையில நுழைஞ்ச உடனே அந்த குகை வாசலை ஒரு பெரிய பாறை கல் வந்து மூடிக்கொண்டது. பெரிய காத்தடிச்சு மழை பெய்ஞ்சு ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகை வாசலை மூடிச்சு. இப்ப ஒரு பெரிய பாறை, அவங்க உள்ள இருந்து சத்தம் போட்டாலும் வெளியே யாருக்கும் கேட்காது. அந்த பாறையை ஒரு மனிதர்களால் தள்ளவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பாறை. இப்ப 3 பேர் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒவ்வொருவரும் சொன்னாங்க, 3 பேர் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க, நாம தனித்தனியாக செய்த நல்ல அமல்கள், அந்த நல்ல அமல்களை முன் வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் கேட்போம், இந்த அமலின் காரணமாக எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பாயாக அப்படின்னு கேட்போம். அல்லாஹ் தஆலா கொடுக்க கூடும் என்பதாக நினைத்து ஒவ்வொருத்தரும் துஆ கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றனர். இதுதான் வசீலாவுக்கு அசல். அந்த ஹதீஸை வைத்தால் அந்த வசீலாவுடைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாம் அவர் கேட்டார், யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள், வயோதிகமான பெற்றோர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதுமே நான் வேலைக்கு சென்று விட்டு இரவு நேரத்தில் வீடு திரும்பும் பொழுது என்னுடைய பெற்றோர்களுக்கு முதலாவதாக நான் உணவுகளை கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தருவேன். குறிப்பாக என்னுடைய தாயாருக்கு நான் கொடுத்து விட்டு பிறகுதான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் உணவளிப்பேன். நான் ஒரு நாள் கொஞ்சம் தாமதமாக வீட்டுக்கு போனேன். அந்த நேரத்தில் என்னுடைய தாயார் தூங்கிட்டாங்க. குழந்தைகள்லாம் பசியால வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்னுடைய வழமைப்படிக்கு என்னுடைய தாயாருக்கு கொடுத்த பின்னால்தான் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உணவை தயார் செய்து வைத்து விட்டு என் தாயார் விழிப்பதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். குழந்தைகள் எல்லாம் பசியால் கத்தி கத்தி அப்படியே தூங்கி விட்டனர். என்னுடைய தாயாரும் விழிக்கவில்லை. கடைசியில காலை நேரத்தில் தான், விடியக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாயார் எழுந்தார். அப்பொழுது என்னுடைய தாயாருக்கு கொடுத்த பின்னால்தான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கொடுத்தேன். இது என் தாயை நான் மதித்து வாழ்ந்ததின் காரணமாக எனக்கு ஏற்பட்ட நிலை. ஆகவே நான் உனக்காக வேண்டி என்னுடைய தாயாரை இப்படி மதித்து இந்த செயலை நான் செய்திருந்தால் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த துன்பத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவாயாக அப்படின்னு துஆ கேட்டார். மற்ற 2 பேர் ஆமீன்னு சொன்னாங்க. அப்ப அந்த கல்லு கொஞ்சம் அப்படி லேசா விலகுச்சு. ஆனா அதுல நுழைஞ்சு உள்ள வெளியே போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சின்ன சந்து தான் கிடைச்சிச்சு. 2வது ஒருத்தர் துஆ கேட்டார், அது ஒரு துஆ, அது ஞாபகம் இல்லை, அந்த சொல்றாரு. 3வது ஒருத்தர் துஆ கேட்டார். இது மாதிரி தான் செய்த அமலை சொல்லி சொல்லி கேட்கின்றார். அப்படி கேட்ட நேரத்துல அந்த 3 பேரும் துஆ கேட்டு முடிந்த நேரத்துல இவர்கள் வெளியே போகக்கூடிய அளவுக்கு அந்த கல்லாகிறது விலகிவிட்டது. ஒரு நீண்ட சம்பவம். சரி, இப்ப அவரவர்கள் செய்த அந்த நல்ல அமலை வைத்து துஆ கேட்கின்றார்கள். அந்த துஆவின் காரணமாக அல்லாஹ் தஆலா அதை வசீலா, அது பொருட்டாக வைத்து கேட்ட காரணத்தால் அந்த துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்தார். இதுதான் அமல். முதலாவதாக அமல் என்பதுதான் வசீலாவாக ஆக்கப்படும். தான் செய்த நல்ல அமலை முன்வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொல்லி காட்டி தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற கேட்பது, அல்லது பாவங்களை மன்னிக்க கேட்பது, அல்லது ரஹமத்தை வேண்டி கேட்பது. அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது மற்ற நபிமார்களோ வலிமார்களோ மற்ற பெரியவர்களோ இப்படிப்பட்டவர்களை கொண்டு இவர்களின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்டால் அது மன்னிக்கப்படும். இது அல்லாத வேறு வகையான பிதாத்தான காரியங்கள், மற்ற காரியங்களை கொண்டு வசீலா என்பது கூடாது என்பதாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இப்படி கேட்கின்றார்கள், நான் உன்னுடைய அர்ஷுடைய தூணிலே ஒரு பெயர் எழுதப்பட்டு இருப்பதை கண்டேன், அந்த பெயரின் பொருட்டால் அவரின் காரணத்தால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. இப்ப அல்லாஹ் கேட்டான், இந்த பெயரை சொல்லி கேட்கின்றாய், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். அப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மாதிரி அர்ஷுடைய தூண்ல நான் எழுதப்பட்டிருப்பதை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எழுதப்பட்டிருப்பதை பார்த்தேன், அதனால நான் கேட்கிறேன் சொன்னாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த கலிமாக்கள் என்பதற்கு இப்படி பல்வேறு விளக்கங்கள். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து பல கலிமாக்களை சந்தித்தார்கள், வாசகங்களை சந்தித்தார்கள், அதை பெற்றுக் கொண்டார்கள். அதன் காரணமாக அந்த வாசகங்களை சொல்லி சொல்லி ஃபதாப அலைஹி, அல்லாஹ் தஆலா என்ன பண்ணான், அவர்கள் மீது அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் சொன்ன அந்த குற்ற பரிகாரத்தை ஒப்புக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்தான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா
அத்தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அர் ரஹீம், கிருபையாளனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வாசகத்தை சொல்லி தௌபா கேட்டார்களோ அந்த வாசகத்தை கொண்டு அவருடைய மக்களாகிய நாமும் தௌபாவை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகின்றான். நீங்க ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் பாவங்களை விட்டு நீங்குவது என்பது எந்த மனிதருக்கும் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் ஏற்படுத்தாச்சு. நான் பாவமே செய்ய கிடையாது, நான் நன்மையே செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு எந்த மனிதரும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் நாளொன்றுக்கு 70 தடவை அல்லது 100 தடவை இஸ்திக்பார் செய்கின்றேன், பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது தூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் மூமினூன், மூமின்களே, மூமின்களே கூப்பிட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களே நீங்கள் அனைவருமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் தௌபா செய்யுங்கள். ஒரு ஆள் கூட பாக்கி இருக்க கூடாது, எல்லாருமே தௌபா செய்யணும். அது நபியா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி, எல்லாரும் தௌபா செஞ்சுதான். ஏன்னு கேட்டா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இருக்காத மனிதரே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 70 தடவை 100 தடவை இஸ்திக்பார் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல கடைசியில் இப்படி ல யுகானு அலா கல்பி, என்னுடைய கல்பில், என்னுடைய இதயத்தில் ஒரு விதமான தூசி படிந்து விடுகின்றது. இந்த உலகத்திலே நான் வாழ்வதின் காரணமாக, மனைவி மக்களோடு, மற்றவர்களோடு, இந்த உலகத்தினுடைய பல்வேறு பொருள்களோடு நான் வாழ்வதின் காரணமாக என்னுடைய கல்விலே ஒரு விதமான அழுக்கு படிந்து விடுகின்றது. அந்த அழுக்க நீக்கிறதுக்காக நான் 70 தடவை 100 தடவை இஸ்திக்பார் செய்யணும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் அல்லது ஒரு விதமான தூசி, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள். ஆசாபாசங்கிறது அந்த மனித தன்மை, மனிதன் என்ற நிலையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். அதன் காரணமாக நான் தௌபா செய்கிறேன், இஸ்திக்பார் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅக்கர் என்று எல்லா பாவத்தையும் முன்பின் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டதா அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றார். எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறான். அதாவது பாவமே கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பாவமும் கிடையாது. உலகத்துல ஒரு ஒரு மனிதரும் கூட, ஒரு கவிஞர் ஒரு காட்டு பகுதியில், ஒரு மலை பகுதியில் உட்கார்ந்துட்டு இப்படி ஒரு பாட்டு படிச்சாராம். உலகத்திலே பாவம் செய்யாத மனிதன் யாராவது உண்டா அப்படின்னு கேட்டு, அப்ப அசரீரியான ஒரு சத்தம், ஒரு அடி படிச்சாரு, அடுத்த அடி அந்த அசரீரியான சத்தத்திலிருந்து வருகின்றது, இருக்கின்றார் ஒருவர் முகம்மது என்ற பெயருடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. முகம்மது என்ற பெயருடையவர் உலகத்தில் ஒரு பாவம் கூட செய்யாதவர் என்ற பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை 100 தடவை தௌபா செய்றாங்க, இஸ்திக்பார் செய்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளாம் எப்படி செய்யணும்? 7000, 70000, 7 லட்சம், 70 லட்சம், கோடிக்கணக்கான இஸ்திக்பார் செய்யணும் ஒவ்வொரு நாளும். அவ்வளவு பாவம். அதனால எந்த மனிதனும் பாவத்தை விட்டு நீங்கி மனிதர் கிடையாது. அதனால பாவ மன்னிப்பு தேடுவது கட்டாயம் என்பதையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன குற்றம் செஞ்சாங்க? அந்த மரத்துக்கு பிட்ட போகாத அப்படின்னு சொன்னா, அது ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக போனாங்க அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு ஃபஅഖரஜஹுமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் வேணும்னே அவர் சாப்பிட்டார் அப்படின்னு கூட சொல்லல. அந்த இடத்துல போன வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் விளக்கப்பட்டது. ஷைத்தான் அந்த அவர்களை சருகச் செய்து விட்டான். ஃபஅഖரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, அந்த சொர்க்கத்திலிருந்து அவர் ரெண்டு பேரையும் வெளியாக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லல. வேற ஒரு இடத்துல சொல்றான், அஸா ஆதமு ரப்பஹு, தன்னுடைய ரப்புக்கு ஆதம் பாவம் செய்து விட்டார், குற்றம் செய்து விட்டார், பகவா வழி தவறி விட்டார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அதுக்கெல்லாம் இந்த கருத்து தான், ஷைத்தான் அந்த தூண்டுதலை உண்டாக்கி விட்டான், அதன் காரணமாக ஏற்பட்டது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நம்முடைய தந்தை ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வாசகத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா தங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொண்டார்களோ அந்த வாசகங்களை மக்களாகிய நாமும் சொல்லி சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒவ்வொரு நேரமும் தௌபா செய்து கொண்டிருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக விளக்குகின்றான். தௌபா என்பது, இஸ்திக்பார் என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை பற்றி சொல்லுவோம். தௌபானா என்ன, இஸ்திக்பார்னா என்ன அப்படிங்கிறது உள்ள கருத்து முன்னாலும் லேசா சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இந்த வாசகத்தின் மூலமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொன்னதின் மூலமாக பல்வேறு கருத்துகள் மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். அந்த எதை அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு தேவை என்பதாக இந்த வாசகத்தின் மூலமாக, ஆயத்தின் மூலமாக சொல்லுகின்றானோ அதை செய்யக்கூடியவர்களாக நாமும் ஆகிவிட வேண்டும். அத்தகைய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக.